அன்பு நான் பிராமின் உள்ளங்களே, பிராமணர்கள் இந்தியாவிற்கு நுழைவதற்கு முன்னமேயே இன்னென்ன கடவுள்களை இன்னென்ன விதமாக வழிபட வேண்டும் என்று சூத்திரங்கள் வகுத்து, ஆகமங்கள் வகுத்து, தமிழிலே ஆகமங்கள் வகுத்து, தமிழிலே நாடெங்கும் கோவில்கள் சமைத்து, தமிழிலே வழிபட்டு கொண்டு வந்த காரணத்தினால் கடவுளை காணும் சூத்திரங்கள் கண்டவர்கள் சூத்திரர்கள் என்ற காரண பெயர் கொண்டவர்களே. இந்த சூத்திரர்கள் என்ற பெயரை கொடுத்தவர்களே பிராமணர்கள் தான். அவர்களுடைய வேலையே இதே தான். ஒரு இடத்துல நுழையும் போது அந்த இடத்த கொடுத்தா மடத்தை பிடிக்கிறதுக்காக அவங்கள புகழ்ந்து சொல்லி அவங்க இவங்க நம்ம கிட்டலாம் இல்லை, இவ்வளோ சூத்திரங்கள் வச்சுருக்காங்க. ஆனால் அவங்க யூத சமயத்தில் நுழைஞ்சவனுங்க. இவங்க யூதர்கள் கூட கிடையாது. இன்னும் கூட நிறைய பேர் இவங்களை யூதர்கள்னு சொல்லிக்கிறாங்க நம்ம ஆளுங்க. அதெல்லாம் கிடையாது. பிராமணர்கள் யூதர்கள்னு உடனே அவங்கள சமாளிக்கிறது அவன் என்ன செய்யறான், எங்களை யூதர்கள்னு ஒத்துக்க மாட்டாங்க, அது உனக்கு தெரியாதா, அவங்க யூதர்கள் இல்லைன்ற மாதிரி. அந்த மாதிரி அந்த சமயத்துக்கு ஏற்ற மாதிரி சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வாதம் பண்ணி அதில் எஸ்கேப் ஆகுறதுல பாப்பான் கில்லாடி. அதுக்கப்புறம் 10 வருஷம் 50 வருஷம் கழிச்சு தான் உண்மை தெரியும். அந்த மாதிரி ஆகும். அதனால ஆக்சுவலா இவங்களுக்கு புரியல. அப்புறம் யூதர்ல கேட்கும்போது ஆமா அவங்க யூதர்களை நாங்க ஒத்துக்கலன்றான். அது என்னன்னா, யூத சமயத்திலே இவங்க வெளியில இருந்து நுழைஞ்சவங்க தான். நுழைஞ்சு அங்க இதே மாதிரி புகழ்ந்து, அங்க மோசேவை புகழ்ந்து அவங்கள புகழ்ந்து அம்மா அம்மா அப்படிதான் இப்படிதான் சொல்லி நுழைஞ்சு அங்க இடத்த பிடிச்சவங்க. இவங்க வேலையே இதே தான். அந்த இடத்த பிடிக்கிறதுக்காக அந்த ஆதி சமய மக்களுடைய அவங்கள புகழ்றதும் அவங்கள உயர்வா பேசுறது எல்லாம் பண்ணி மெதுவா பிடிக்கும். அதில் அவங்க பண்ணது தான் சூத்திரர்கள் பேர் கொடுத்தது. கடவுளை காணும் சூத்திரர்கள் கண்டவர் சூத்திரர்கள் அப்படின்னு. இது நான் சொல்லலை சார். பிராமணரான பிரம்மஞானியான பிரம்மேந்திரர் பிரம்மசூத்திரத்தில் எழுதியே இருக்கார். சூத்திரர்கள் என்பது இவர்கள் கடவுளை காண சூத்திரர்கள் கண்டதால் சூத்திரன் பேர் வச்சவர்கள். அதே மாதிரி நாடெங்கும் தமிழில் தான் பேசி கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிறதும் அவர் தான் எழுதி வச்சிருந்தாரு. நிறைய அவர்கிட்ட இருந்தா. அதனால்தான் அவர் உயர்வா மதிக்கும். பிராமண துவேஷம்னா பிராமணரான பிரம்மேந்திரரை நாம் ஏன் சன்னிதி வச்சு கும்பிட போறோம் இல்லையா? அதெல்லாம் எதுவும் இல்லை. உண்மை என்னும் போது அவர் தெளிவா சொல்லியிருக்காரு, நான் உண்மையின் அடிமை, ஜாதியின் அடிமை இல்லைன்னு சொல்லி உண்மையில சொன்னார். எனக்கு உபயோகப்பட்டது, என் போன்றவர் ஒரு சிலருக்கு உபயோகப்பட்டிருக்கலாம், எனக்கு உபயோகப்பட்டார் அவர். அதனால நான் அதெல்லாம் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படி சூத்திரர்கள் பெயர் வைத்தவுடன் அது இந்த 2 விஷயம் நீங்க மறக்கக்கூடாது. சூத்திரர்கள்ன்ட்டு அதுக்கு பிறகு மெதுவா இடத்த பிடிச்சிட்டு அப்புறம் அதுக்கு பிறகு இதை கூட சொல்றாங்க. பிராமணர்களுடைய வஞ்சகத்தை நன்கு தெரிந்து பலமாக எதிர்த்தவர்கள் தான் இவங்க சூத்திரர்கள், எஸ்சி கேஸ்ட்ன்னு அவங்களை பிரிச்சு அவங்களை இழிவுபடுத்திட்டான். இன்னும் இவங்களை பத்தி முன்னாடி எச்சரிக்கை பண்ணி பண்ணுவாங்க. இவங்களுக்கு தோதா கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தவங்களெல்லாம் சத்திரியா வைசியான்னு வச்சுக்கணும் சொல்லிட்டு சொல்றாங்க. எல்லாமே சாத்தியம். நீங்க உலகத்துல அத்தனை வஞ்சகத்தையும் பட்டியல் போட்டீங்கன்னா அவ்வளவும் பிராமணன் செய்வான். அது சாத்தியம். ஒரு சாதாரண பிராமணனுடைய எண்ணமே மனநிலையே அந்த மாதிரி தான் இருக்கு. ரொம்ப அசால்ட்டா ஒரு கேஷுவலா டக்குன்னு அடிச்சுட்டு போயிடும். அது ஒரு வஞ்சகம் தெரியவே தெரியாது. அந்த மாதிரி இருக்கிறதுனால மக்கள் ஏமாந்துகிறார்கள் எல்லா இடத்துலையும். யூத சமயத்திலும் அவங்களே ஆதி யூதர்கள் ஏமாந்தாங்க. ஆனா இப்போ 3000 வருஷம் கழிச்சு நான் இந்த பல பிறவிகள்லாம் பிறந்து இவன்கிட்ட செத்து சுண்ணாம்பாயி முற்பிறவி ஞானெல்லாம் பெற்று இந்த பிறவில இவ்வளோ கடவுள்கள் எனக்கு அனுகிரகம் செய்து இவ்வளோ ஆசீர்வாதத்தால வர தொட்டு நான் எதையும் தொகுத்து சொல்கிற வாய்ப்பு எனக்கு இருக்கிறது. மீதி பேருக்கு அது இல்லை. புரிகிறதா? அப்ப தொகுத்து சொல்லும் போது அது சரியா டேலி ஆகுது. இப்ப அதனால அவங்க என்னை அழுத்திக்கினே இருக்கணும், என்னை பிரபலமாக கூடாது. நான் பிரபலம் ஆயிட்டேன்னு சொன்னா உண்மைகள் வெளிப்பட்டுடும். அதனால அந்த வேலையும் ஒரு பக்கம் பார்த்துக்கினே இருப்பான். இந்த தீய வேலையை பார்க்குறவன் அதனாலதான் அவனை பார்ப்பான் அப்படின்லாம் சொல்லி அங்கே போகிறது என்னவோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதனால இவர்கள் இவனோட பாப்பான் இப்படி வஞ்சகம் போடுறான், பாப்பான் அப்படி வஞ்சகம் போடுறான், பிராமணன் இப்படி வஞ்சகம் போடுறான், இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தா என்னோட காலமே முடிஞ்சு போயிடும். ஏன்னா 1 2 இல்லை, அவ்வளோ இருக்குது. அதுல நம்மளுடைய அறிவாளிங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்க உடனே டக்குன்னு என்னது வேற எப்போத்தாலும் பாம்புல குதப்பாளிக்கிறாரு, சும்மா இல்லாம எப்போத்தாலும் பார்ப்பானாங்க அப்படின்ட்டு போற ஒரு கும்பல் இருக்கு. புரியுதா?
அது எல்லாத்தையும் இன்னும் கொஞ்சம் சைபர் ஆக்கிடும். அதனாலதான் நான் வந்து கடமையா இதை செய்யறேன். கீதையில கண்ணபிரான் சொன்னது போல கடமையை செய், அதனுடைய வெற்றி தோல்வி பத்தி கவலைப்படாத, செய்யறது சரியா அதை மட்டும் பார்த்து அதை மட்டும் செய்து கொண்டு சென்று கொண்டு இரு. அப்ப நான் அதை செய்து கொண்டு இருக்கிறேன். அது சரியானதா என்பதை ஆதாரம் வந்து பிராமணனுடைய சர்டிபிகேட்டோ மற்ற மக்களுடைய சர்டிபிகேட்டோ நான் எதிர்பார்க்கறது கிடையாது. ஏன்னா அப்படி வளர்த்தவர் குருநாதர். அவர் சொன்னது, குருநாதரின் பார்வையில் நீ சரியாக இருக்கிறாய், உனக்கு அது போதும், கடவுள் சொல்கிறான் என்னிடம் நீ சரியாக இருக்கிறாய் என்று. இந்த 2 சர்டிபிகேட் உனக்கு போதும். அதனால நான் வந்து தெளிவா சென்று கொண்டே இருக்கிறேன். என்னுடைய இன்னொரு அதிர்ஷ்டம், மறைந்தும் என்னோட தொடர்புல இருக்கிற குருநாதர். நான் எதிர்பார்க்கவே இல்லை, மறைந்த பிறகு என்னிடம் தொடர்புல இருந்து சரியா வழி நடத்திக்கின்னு கேஷுவலா. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, ரொம்ப கேஷுவலா நீங்க நானும் பேசிக்கல. இப்ப அவன் நான் மாடியில் ஏறி வளர்க்கும் போது யானு எனக்கு நடக்கிறத பத்தி சிலதெல்லாம் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் இல்லையா உங்களுக்கு. இதை போல அவர் மறைஞ்ச உடனே பிராமணர்கள் செய்த கொடுமையை கேட்க போறேன்னு சொன்னாங்க. இவங்க சரளா குபேந்திரன் ஒரு 50 பேரை கூட்டின்னு போய் நான் கேட்கலான்னு இருக்கிறேன் அப்படிலாம் சொன்னாங்க. அப்போ நான் அவங்க கிட்ட சொன்னேன், அதெல்லாம் சும்மா சாமி தான் வந்து 40 வருஷமா அவங்களுக்கு செல்லம் கொடுத்து கெட்டதே சாமி தான். அதனால சாமி பவரை மீறி ஒரு நீங்க பவர் தான் அவங்ககிட்ட கேட்கணும். ஏன்னா அந்த பழக்கம்தான் வேலை செய்யும். அதனால சாமியினுடைய அந்த இது வந்து அவங்கள காப்பாற்றும், இவ்வளவுதான். அதனால சைலண்டா இருங்க, நம்ம வரைக்கும் வருத்தப்பட்டுன்னு போயின்னு இருக்கலாம்னு இவ்வளவுதான் சொன்னேன். அன்னைக்கு சாயந்தரம் பிரேயர் முடிச்சுட்டு மேலே போலாத்தானே அப்போ சாமி தொடர்பு கொண்டு, நீங்க பேசினதெல்லாம் நான் கேட்டேன் சொல்றாரு. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, பாவம் சாமி மறைஞ்ச பிறகு தொடர்பு கொண்டு வந்து கேட்டேன். நான் அந்த மாதிரி இருந்தது உண்மைதான் சொல்றேன், நீ சொல்றதுக்கா சரிதான், நான் அந்த மாதிரி இருந்தது உண்மைதான். அவங்களை செல்லம் கொடுத்தே கெடுத்தாருன்னு சொன்னேன் நான். ஏன்னா மீதி பேர்லாம் ஏன்னா சின்னதா தப்பு செஞ்சா கூட பட்டுன்னு ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்கும். எல்லாருக்குமே தெரியும், கேட்டு பாரு. அந்த சாமி வகுப்பு அட்டன் பண்ண 30-40 வருஷமா அவங்க அங்க இருந்தவங்க எல்லாருக்குமே தெரியும். சின்னதா ஒரு தப்பு நடந்தா கூட சாமி அதை பொறுத்துக்க மாட்டார், உடனே அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு. ஆனா இவங்களுக்கு மட்டும் ஒன்றும் ஆகாது. அது எல்லாம் ஒரு பக்கம் சைட்ல நாங்க வாட்ச் பண்ணினே வரோமா, அங்க இருக்கிற ஒரு குரூப் கூட என்கிட்ட சொல்லுவாங்க மலையில வரும்போது, சாமி செல்லம் கொடுத்து கெடுக்கிறாருன்னு என்கிட்ட சொல்லுவேன். நான் ஒத்துக்கல அவங்க கிட்ட. ஆனா கடைசியா நானும் அதை தான் சொன்னேன், செல்லம் கொடுத்துட்டாரு, அதனால அதுதான் வேலை செய்யும் உங்களுக்கு வந்து அப்படி சொல்லுவேன். அதுக்கு சொல்றாரு விளக்கம். நான் கேஷுவலா நீங்க பேசுங்க கேட்டேன், நான் அப்படி இருந்தது உண்மைதான். ஆனா இப்ப அந்த மாதிரி இருக்க மாட்டேன், நான் அதெல்லாம் அவங்களுக்கு வந்து தண்டெல்லாம் கொடுப்பேன் அப்படின்ட்டு. எனக்கு அது ஒரு அதிர்ஷ்டம். இது சமீபத்தில் நடந்த இன்னொன்னு என்னன்னா, ரொம்ப நாள் சாமியினுடைய பக்தர் ஒருத்தர் இதுவெல்லாம் சாமியோடைய சொற்பொழிவெல்லாம் ரெக்கார்ட் பண்ணின்னு அதெல்லாம் கமல் சாமி வந்த அப்புறம் தான் அவர் பண்ணவே, அப்புறம் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவர் இது பண்ணாரு. அவரு வந்து அங்கிருந்து அவங்க சாமி மறைஞ்ச கையோட அவரை திருத்தி விட்டாங்க. அவரு கமல்சாமி போட்டு சொல்லிக்கிறாரு, அவ்வளவு எம்பி படிச்சுட்டு கெசட் ரேங்க்ல இருந்து எல்லாத்தையும் ரிசைன் பண்ணிட்டு இவ்வளவு தியாகமா இருக்காரு. அவர் இருந்தா இன்னைக்கு எஸ்சி லெவல் சி லெவல்ல கூட ஆயிருக்கான்னு சொல்லி இருந்த உடனே அப்படியே வந்து அந்த ட்ரஸ்டி அவர் சாமியோடைய நண்பர்னு அவர் அப்படியே பெருக்கி நின்றாராம் கோயில, அப்படியே தொடப்பு வச்சுட்டு அப்படியே போயினாரு. அவர் வெளியே இவர் புகழ்ந்து சொன்னதான் அவருக்கு பிடிக்கும், அதுக்கு வேற எந்த தப்பும் செய்யல அவரு. அப்புறம் என்கிட்ட வந்து சேர்ந்தாரு, அப்புறம் என்கிட்ட எல்லாம் சொல்லின்னு இருந்தாரு. அவர் இப்ப சமீபத்துல வந்தப்போ சொன்னார், இவ்வளவு பெரிய மகான், அவர் எவ்வளவு பெரிய பக்தர்னா, அவருக்கு அன்னைக்கு காலையில கல்யாணம் முடிஞ்சிட்டு தினம் அவர் வந்து சாமியினுடைய ஸ்பீச்சை ரெக்கார்ட் பண்றாரு. டேப் ரெக்கார்டு தான், அப்பெல்லாம் வீடியோ ரெக்கார்டிங் இல்லை, டேப் ரெக்கார்டில் பண்றவரு. அப்ப உட்காந்துருவங்க ஒருத்தவங்க வந்து என்ன கேட்டாங்க, ஏப்பா மோகனன் தான் வரலையே, இன்னைக்கு யார் ரெக்கார்ட் பண்றாங்க? ஃப்ரண்ட்ல இருந்து ஒரு குரல் வருது, சார் நான் வந்துட்டேன் சார். ஃபர்ஸ்ட் நைட்டை விட்டுட்டு சாமி கிளாஸ் ரெக்கார்ட். என்ன மோகன் என்ன இந்த மாதிரி பண்றேன்? அதெல்லாம் அப்புறம் சார், அதெல்லாம் இதான் சார் நம்மளுக்கு முக்கியம். அவ்வளவு பெரிய பக்தர் சாமிகளுடைய, அந்த அளவுக்கு ஒரு. அப்புறம் இந்த கடைசி இப்போ வந்தப்போ என்கிட்ட சொன்னாரு, நிறைய பேர் இங்கெல்லாம் கான்ட்ரிபியூட்லாம் பண்ணி, சோலார்லாம் அவரோட இதில் போட்டது தான், வேற ஒன்றும் கிடையாது. இன்னமும் அவருடைய கான்ட்ரிபியூஷன்ல தான் இந்த சமீபத்தில் வந்தோடனே
அந்த 3 வருஷம் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் போயிடுச்சு. நான் திரும்ப பண்றேன், திரும்ப எல்லாம் ரினியூவல் பண்ணீங்க எல்லாம் சொல்லிட்டு போயிருக்காரு. அவரு சொன்னாரு இந்த மாதிரி சாமிக்கு இவ்வளவு பெரிய மகான், இந்த அளவுக்கு கூட இருந்து தொண்டு செஞ்சிருக்கிறோம். ஆனா அவரு சமாதி ஆயிட்டாரு. அந்த சமாதிக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணமே வரமாட்டேங்குது சாமி என்கிட்ட சொன்னார். அந்த எண்ணமே வரமாட்டேங்குது. இவ்வளவு பெரிய மகான் இவ்வளவு தூரம் தொண்டு செஞ்ச உடனே அவர் சமாதிக்கு போறதும் சுத்துறதும் அழுவுறதுமாவது இருக்கணும். ஆனா ஒரு எண்ணமே அங்க போகணுன்ற எண்ணமே எனக்கு வந்து வரமாட்டேன்து. அதான் ஆச்சரியமா இருக்குது. நீங்க நம்ப மாட்டீங்க. சாமி என்ன சொன்னாரு நீங்க நம்பவே மாட்டீங்க. சாமி பாடுறது அவர் தான் அப்பப்போ அந்த முக்கியமான இதெல்லாம் கான்டாக்ட் பண்ணி சொல்லுவார்ல. சாமி ஒண்ணு ஆனா அவர்கிட்ட சொல்லலை நான். உங்ககிட்ட சொல்றேன் நான். சாமி உடனே கான்டாக்ட் பண்ணி நான் எங்க போறதில்ல சாமி, நானே அங்க போறதில்ல. சாமி சொல்றேன். அவருக்கு எண்ணமே வரமாட்டேன்து. அது என்னன்னு தெரியல. அந்த அளவுக்கு நெருக்கமா இருந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு எண்ணமே வரமாட்டேன்னா சாமி உடனே என்கிட்ட என்ன கான்டாக்ட் பண்ணி ஒண்ணு சொல்றாருல்ல. அதனால சாமி உடனே என்கிட்ட கேஷுவலா நான் எங்க போறதில்ல. சாமி சமாதி நானே போறது. சொல்ல வர ஆன்மீகன்றது வந்து இங்கு இவங்க பாப்பார சொல்ற ஆன்மீகம்லாம் வேற. என்ன ஆன்மீகமே இல்லை. ஒரு ஆன்மீகன்றது அது இயேசுபிரான் ஆகட்டும் அல்லது வந்து மோசே, அந்த வழி வந்தவர்கள், அதுக்கு முன்னால கிங் டேவிடு, என்ன அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இயேசுபிரான், மோசே, எலியா, எலிசா எல்லாம் இருக்கட்டும். என்ன நீங்க வந்தா புத்தர், மகாவீரர், சிவபெருமான், முருகர், நம்ம கிட்ட நிறைய பேர் இருக்கு. எல்லாமே அவங்க வந்து ஆன்மீகத்தை எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. நம்ம சமயத்துல வந்து கண்ணபிரான் கீதையை உபதேசம் பண்ணி பகவத்கீதை இவ்வளோ பெரிய ராமபிரான் வாழ்ந்து காட்டுறார். எல்லாமே பிராமணன் நுழைஞ்ச உடனே கெட்டு போகுது. புரியுதா? ஏன்னா அவங்க வந்து கொள்கையை வகுக்கிறாங்க. இப்படிதான் அவர் இப்ப சிவபெருமான்னா பார்வதி தேவிக்கு உபதேசம் பண்றார். உங்களுக்கு வந்து அமர்நாத் குகையில பார்வதி தேவிக்கு சிவபெருமான் உபதேசம் பண்ணதை ஒரு புறா ஒண்ணு கேட்டு அது முக்தி அடைஞ்சதுன்னு இருக்குது இன்னமும். அங்க பார்வதி தேவிக்கு வந்து சிவபெருமான் உபதேசம் பண்ணது அமர்நாத் குகையில. அது ஒரு புறா அங்க புறா கேட்டு அது முக்தி அடைஞ்சு மோட்சம் இருக்கிறது. அதை போல இருக்கிறது எல்லாமே. அப்புறம் மக்களுக்கு அதெல்லாம் எடுத்து சொல்றதுக்காக திருமூலர் போன்றவர்கள், திருவள்ளூர் போன்றவர்கள் இல்லையா, அவரு வந்து கடவுள் மறுப்பாளர் கிடையாது இல்லையா. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இறைவனை பொருளோடு துதிக்க வேண்டும். பொருள்னா அர்த்தம். அர்த்தத்தோடு நீ புகழ்ந்து கொண்டு இருந்தாலே உனக்கு இருள் சேராது, உன் வாழ்வில் இருவினை சேராது எல்லாமே சொல்ற இல்லையா. அவர் நாத்திகர்லாம் கிடையாது. அதே மாதிரி திருமூலர் அவ்வளவு சொல்றார். அன்பே சிவமாவது ஆறும் அருகிலர். சிவசிவன்றான் எல்லாம் போறான் வரான் தவிர அன்புதான் சிவமாவது ஆறும் அருகிலர் சொல்றாரு. அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார். இவ்வளவு முடிஞ்சு போச்சு. இப்ப அந்த அன்பு தான் அந்த இடத்துல கான்செப்ட். அதே மாதிரி எல்லாருமே இப்ப எனக்கு புத்தர் பெருமான் உபதேசம் பண்ணதும் அன்பு காட்டி வெல்வாய், கருணை காட்டி வெல்வாய், இரக்கம் காட்டி இயேசுபிரான் சந்திச்சு எல்லாருமே அந்த அன்பை தான் அவங்க சொல்றாங்க. இயேசுபிரான் என்ன சொல்றாருன்னா உன் உள்ளத்தை தான் கடவுள் பார்க்கறான், வெளிப்புற அவுட்டர் ரிச்சுவலை பார்க்கறது கிடையாது. அவுட்டர் ரிச்சுவல் பொருள் மக்களுக்கு தான் அது. அதனால அதுல கவனம் செலுத்தாத, அதுல போய் வீணாயிடாத. அது 4 ரோட்ல நின்றுக்குன்னு ஒரு 4 பேரு தெரியற மாதிரி ஜபம் பண்ணி காட்டி நீ பெரிய பக்தன்னு காட்டிக்கிறது இதெல்லாம் செய்யாதுன்னு சொல்றாரு இயேசு. என்ன இவ்வளவும் இருக்குது சார். ஆனா எல்லாத்துலயும் பார்ப்போம் நுழைய. இவன் இந்த குரூப் நுழைஞ்சு அதை ஏத்துக்கிற மாதிரி. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, ஓ அவங்க அவங்க அங்கிருந்து வரும்போது அவங்களுக்கு இதெல்லாம் கிடையாது. இவ்வளவு பெரிய கோயிலோ இவ்வளவு பெரிய வழிபாடு முறைகளோ ஆகமங்கள், தமிழில ஆகமங்களோ எதுவுமே கிடையாது அங்க யூத சமயத்துல. இங்க நோஞ்சோட பிரம்மாண்டமா இருக்குது எல்லாம், கோயில்ல இருந்து எல்லாமே.
அதுல முதல்ல இவங்களை பத்தி இழிவா எழுதி வச்சுக்கணும். அதுல எழுதுதான் லிங்க புராணம், இவனுக்கு ஆண்குரிய வழிபடுறவங்க அப்படின்னு எழுதி வச்சுக்கணும். இவங்க வேலையை இவங்க தப்பை சுட்டி காட்டினா அதை திருத்திக்க மாட்டானுங்க. அதுக்கு பதில் அந்த தப்பை வந்து நியாயப்படுத்திக்கினே தக்க வச்சுக்கினே இருப்பானு. அவ்வளோ கேவலமானவன் இல்லையா? நம்முடைய தமிழ் என்ன சொல்லுது? திருந்திய வாழ்க்கை அமிழ்தினு மினி. ஒரு மனிதன்னா, அதே ஆங்கிலத்துல சொல்லும் போது எரர் இஸ் ஹியூமன் எல்லாம் சொல்றோம். மனிதன்னா தப்பு தான் செய்வான், ஆனா திருந்தணும். திருந்திட்டா அந்த வாழ்க்கை அமிழ்துன்னு இனிய வாழ்க்கை இப்படி திருந்தணும். ஆனா இவனுக்கு திருந்தத்துக்கு தயாரா இல்லை, திருத்தி கொள்ளவும் மாட்டானுங்க. அதுக்கு போல தன் தவறை நியாயப்படுத்தி கொண்டே நாங்க செஞ்சது தப்பு இல்லை தப்பு இல்லைன்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கினே இருப்போம். இந்த மாதிரியான ஒரு கூட்டம். அப்ப இது அதே போல அங்க போய் யூத சமயத்தில் நுழைந்து அங்க இதெல்லாம் பண்ணுது. அவங்கள புகழ்ந்து சொல்லி, ஆஹா மோசி பத்துக்கொடலையோ விடுதல். அதுவும் 3000 வருஷம் முன்னால, ஒரு 50 வருஷம் முன்னாலேயே இன்னசென்ட் பீப்புளா தான் இருந்தாங்க நம்ம ஜனங்கள்லாம். நாங்க அண்ணனூர் தான் சொந்த ஊர். அண்ணூர் நல்ல கிராமம் தான். என்ன ரொம்ப இன்னசென்ட் பீப்புள். எப்படின்னா அந்த அம்பத்தூர் ஏரி பூரா இன்னைக்கு அரசியல்வாதிகள் பூந்து வளர்ச்சி போட்டு பிளாட் போட்டு வித்து அப்பப்போ பெரிய இதுவா இவங்களோட இந்த அண்ணனூரை ஒட்டினது தான் அந்த அம்பத்தூர் ஏரி. இன்னைக்கு அது நடக்குது. ஒரு சின்ன பிட்டு கூட அவ்வளவு வேலை போகுது. எங்க தாத்தா நான் ஏதோ ஒரு கிரவுண்டு தான் வித்து கொடுத்தானுங்க தம்பிங்க, அதை வச்சுன்னு நான் கார் எல்லாம் வாங்கி மேல எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கிறேன். அவ்வளோ காசு போகுது அந்த இடம். அது இருக்கட்டும். ஆனா அந்த அம்பத்தூர் ஏரி அங்க அப்ப எனக்கு தெரிஞ்சு, இப்ப எங்க தாத்தாலாம் கொஞ்சம் வசதியானவங்க இல்லையா, இன்னும் ரொம்ப வறுமையில இருந்து அப்புறம் ஒரு பாடுபட்டு வசதியானவங்க. அது கதையெல்லாம் சொல்லுவாங்க, எப்படி அவர் பொறுப்பு இல்லாமல் இருந்தார், அப்புறம் எப்படி அவங்க அம்மா திருத்தினாங்க, அதுக்கப்புறம் பாடுபட்டு நம்பர் 1 ஃபேமிலின்ற அளவுக்கு அந்த கிராமத்துல கொண்டு வந்தார். அப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச அதெல்லாம் நடந்திருக்குது. ஒரு கஷ்ட நஷ்டம் பஞ்செல்லாம் வரும்ல. இங்க கூட திண்டிவனம் பக்கத்துல கூட பஞ்ச காலத்துல அந்த வெளியூருக்கு போகும்போது அவங்க இருக்கிற அம்மன் சிலையும் எடுத்துக்கினே போயிட்டாங்க அப்படின்னு இருக்கும். அதுதான் இங்க வளவனூர்ல வச்சுக்கிறாங்களாம் கூட சொல்லுவாங்க அந்த இதுல. அந்த மாதிரி பஞ்சம் வரும்போது அவங்க அங்க ஜனங்க இப்போ உங்களுக்கு பஞ்சம் பத்தி ரொம்ப தெரியல. அப்பெல்லாம் பஞ்சத்துல செத்த உபகமெல்லாம் சாவர ஜனமே இருந்தது. விவேகானந்தர் காலத்திலே செத்து போயிருக்குது. அப்பதான் பிராமணர்ல கேட்கிறாரு, பசுவை காப்பாத்தான, பசு நம்ம தாயின்னு சொல்றீங்களே, நீங்க இருந்து வந்த பகுதியில பட்டினியால அவ்வளவு ஜனம் செத்துது, அவங்கள காப்பாத்துறதுக்கு நீங்க என்ன ஸ்டெப் எடுத்தீங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு பாப்பான்னு சொல்ற பதில, அவன் கர்மம், அவன் செத்தான். அப்ப பசுவை மட்டும் ஏன் அப்படி விட மாட்டீங்கன்னா, பசு நம் தாய். அவங்கள போய் நான் திருத்த முடியாது இப்பதான் நான் கண்டுபிடிச்சேன். விவேகானந்தர் அப்பயே கண்டுபிடிச்சாரு. நான் பிரமி விவேகானந்தர் சொல்லணும், வேற பிராமின்னு சொல்லி ஏமாத்தி ஆட்டையை போட்டு நான் பிரமி விவேகானந்தர். அப்பதான் அவங்க போன இன்னொரு சொல்றாரு, இந்த மாதிரி இருக்கிறானு இவங்களை போய் எப்படி திரும்ப ஜனங்களை காப்பாத்தி இவங்க கடமை இல்லையா, அதான் அவன் கர்மாவும், ஆனாலும் செத்தானா. பசுதான் காப்பாத்தும். ஏன்னா அதான் சொல்றது, இந்த மாதிரி ஜனங்களை மனுஷங்களை பெற்றிருக்க முடியும், மாடுதான் பெற்றிருக்க முடியும் சொல்லி விவேகானந்தர் கமெண்ட். இந்த மாதிரி இந்த பாப்பானுங்களா மாடுதான் பெற்று, மாட்டை விட மனுஷனை மட்டமா நினைக்கிறானுங்க பாரு இல்லையா. நீ மாட்டையும் காப்பாத்து, ஆனா மனுஷன் சாகிறத பத்தி கவலை இல்லைன்றான். அவன் கர்மம் செத்தான்றானு. என்னத்தை இவங்களை திருத்த முடியும்? அவர்தான் நிறைய சொன்னார், டிக்ளேர் பண்ணாரா இந்த மாதிரி எல்லாம். இப்ப நான் சொன்னேன்ல, இந்த அன்பு, கருணை, இரக்கம், இதுதான் வந்து உயிர் துடிப்பு, ஆன்மீகத்தின் உயிர் எந்த சமயமா இருந்தாலே. ஆனா இவங்க அந்த சாகிஷ்டானுங்கன்னார், அந்த உயிரை சாகடித்து விட்டார்கள். இந்து சமயத்தின் உயிரை பிராமணர்கள் சாகடித்து விட்டார்கள். இன்னைக்கு அது இறந்து போன வெறும் சடலமா இருக்குது. இன்றைய இந்து சமயம் has become a dead skeleton சொன்னார் சார் விவேகானந்தர். டெட் ஸ்கெலட்டன், செத்து போச்சு. ஏன்னா இவங்க எதுல சாவடிச்சானுங்கன்னா ரிச்சுவல்ஸா மாத்திட்டானுங்க எல்லாத்தையும். தெரியுதா? ஒரு மனுஷன் வறுமையில சாகுறான்னா அவனை காப்பாத்துறதுக்கு கடமை இல்லையா, அங்கேயே செத்து போச்சு. அன்பு, கருணை, இரக்கம் எல்லாமே செத்து போச்சு. ஆனா பசுவை காப்பாது, ஏன்னா ரிச்சுவல்ஸுக்கு அது வந்து கோமியம் கொடுக்குது, பால் கொடுக்குது, தயிர் கொடுக்குது, நெய் கொடுக்குது, அது அபிஷ் போகம் யாகம் பண்றதுக்கு உபயோகப்படுது. ரிச்சுவல்ஸ் தான் காப்பாத்துறதுக்காக பசுவை காப்பாற்றணும். புரியுதா உங்களுக்கு? நான் எளிமையா தான் சொல்றேன், உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இவங்க அதனால அவர் சொன்ன ரிச்சுவல்ஸ், இந்த ரிச்சுவல்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, ரிச்சுவல்ஸ் என்ன உங்களுக்கு தெரியும் இல்லையா, சடங்கு சம்பிரதாயங்கள். ஒரு கல்யாணம் காட்சி பண்றீங்க, ஒரு பாப்பானை கூட்டணும், வந்த உடனே அவன் அதாய நமக இதாய நமகான ஒதி எல்லாத்தையும் பண்ணி சடங்கு பண்றது. சடங்கர்கள்னு
திருமழிசார் பேர் வச்சாருன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு சரியா பேர் வச்சார். சடங்கர்கள், கடவுளை தெரியாது உங்களுக்கு, சடங்கு தான் தெரியும், அதை வச்சு உங்களுக்கு பெருசா நினைச்சுக்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சடங்குகள் இந்து சமயத்தினுடைய உயிர் நாடியை சாகடித்து விட்டது. ஏன்னா உயிர் நாடி அன்பு தான் அங்க இருக்கணும். ஒரு சக மனிதன் பஞ்சத்துல பட்டினியில சாப்பிட்றான்னா அவனுக்கு துடிக்கணும், நீ அழுவணும். ஆனா அதுக்கு பதில அவன் கர்மம், அவன் செத்தான்னா இவனுக்கு என்ன மனுஷங்களா இவனுங்க சொல்ற. அப்போ நான் கேட்குறேன், அது இது அதை விவேகானந்த நான் கேட்குறேன், அப்போ இந்த மாதிரி ஜடங்களை வச்சு நீங்க சடங்கு பண்றீங்களே, அதுக்கு கடவுள் ஆசீர்வாதம் இருக்கும்னு நான் நினைக்கிறீங்க? எங்க இருக்கா? அப்ப 3000 ஆண்டு முன்னாடி திருமூலர் சொன்னது உண்மைதானே? இவங்களை வச்சு சடங்கு பண்ணக்கூடாதுன்னு சொன்னாரு. அது உண்மைதானே? பார்ப்பன் கருவறை பூஜையை செய்யக்கூடாது, செஞ்சா என்ன சரியில்லை. என்ன அந்த இடத்துல அன்பு, கருணை, நியாய தர்மமே கிடையாது. அங்க வெறும் ரிச்சுவல்ஸ். இந்த இதுக்கு அந்த மந்திரம் சொல்ல அந்த யாகம் பண்ணி அப்படியே முடிச்சிட, அவ்வளவுதான். அதுல யார் படிப்பான்? படிப்படிப்பா படிக்க வச்சு அவன் பண்டித சிகாமணி ஆக்கி எவ்வளவு மகான்கள் இவங்க கிட்ட தலையால தண்ணி குடிச்சிட்டானுங்க இவனுங்க பண்ற தப்புன்னு சொல்றதுக்கு. நான் அதை செய்ய மாட்டேன். நான் உங்ககிட்ட தலையால தண்ணி குடிக்கிறேன். இவ்வளவு புரிஞ்சுங்க, நீங்க புரிஞ்சு, நான் பிராமில் நீங்க புரிஞ்சு, நீங்க புரிஞ்சு, இதை தான் நான் செய்து கொண்டே வருகிறேன். ஏன்னா அது முத்தி போச்சு. அது பாப்பர தீமை அவனுக்கிட்ட முத்தி போச்சு. ஒரு நாள் 2 நாள்ல 2000 3000 வருஷம் யூத சமயத்திலே நுழைஞ்சு இவங்களை பத்தி ஆதிசமய மக்களால் தெரிஞ்சிக்க முடியாது சார். இப்ப நம்மளாம் இருக்கிறோம், நம்மள ஈஸியா ஏமாத்திடலாம். ஏன்னா நம்ம செய்யற சின்ன சின்ன தப்பையே நம்ம பெருசா நினைச்சுப்போம். அவங்க தெரியாம சிறுவாட்டு காசு சேர்த்துக்கிறோம், காசே இல்லாத இதை புழுவே நம்ம பெரிய புழுவா நினைச்சிக்கினேன். அங்க கொஞ்சம் புழு, இங்க கொஞ்சம், இதுவே பெரிய பெரிய புழுவா நம்ம அப்படியே இருக்கிறோம். ஆனால் இந்த பெரிய புழுவுங்க, மகா பெரிய புழுவங்க வந்த உடனே நம்மளால கண்டுபிடிக்க முடியாது, அவங்க நம்மள மாதிரியே நினைச்சுக்கிறோம். ஆனா அவங்க இவ்வளோ பெரிய தீமை செய்கிறவர்கள். அதனால அங்க நுழைஞ்சு அந்த மக்களும் ஆதிசமய மக்களையும் நல்லா ஏமாத்தி, அவங்க 12 பழங்குடி இனத்தவர்கள், அவங்க தான் யூதர்கள், 12 பழங்குடி இனத்தவர்களை வெளியில இருந்து நுழைஞ்சு முதல்ல ஆமா அரி சொல்லி அவங்க தான் கோயில் பூஜை பண்றவங்க. மோசேயுடைய அண்ணன் பேரு ஏரான்னு பேரு. ஏரான் வழி வந்தவர்கள் தான் அங்க பூசாரிகளா இருப்பாங்க. எல்லாருமே இந்த ஆதி சமயத்தை சேர்ந்த யூத. என்ன உங்களுக்கு தெரியாது, அதனால நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த யூத சமயத்தை பத்தி எல்லாத்தையும் தெரிஞ்சுங்க. என்கிட்ட வர தொட்டு நல்ல நாலேஜோட இருந்தீங்கன்னா உங்களை ஒண்ணுமே செஞ்சுக்க முடியாது. தெரியுதா? அரசியல்ல கூட, அரசியலோட பாத்தீங்கன்னா டிஎம்கே ஏன் அவ்வளவு வலிமையா இருக்குதுன்னா, கலைஞர் எழுதி 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 அந்த அரசியல் அறிவை பாமர மக்களுக்கு கொடுத்தாரு சார். அது வேற யாரும் செய்யல, கொடுத்தாரு. எனக்கு கலைஞர்லாம் பிடிக்காது. நான் சொன்ன துக்ளக் படிக்கிறேன், யாருமே டிஎம்கே பிடிக்காது, கலைஞர் பிடிக்கும் அப்படி வந்தவன். ஆனா பின்னால நல்ல அறிவு முதிர்ச்சி அப்புறம் திருப்பி பார்க்கும்போது தான் இது எல்லாம் நம்மளுக்கு புரியுது. அதே மாதிரி காந்தி ஏன் ஜெயிச்சாருன்னா, எழுதி 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 அவரு அதை மக்களுக்கு பரப்பி 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 அப்புறம்தான் மக்களுடைய, சாதாரண மக்களுடைய ஆதரவுல தான் அவரு வெள்ளைக்காரனே விரட்டுற அளவுக்கு வலிமையா ஆக்கினார் அந்த இதுவை. அது மாதிரி அந்த விவேகானந்தர் சொல்றாரு, நாலேஜ் இஸ் டிவைன்னு சொல்லுவார், அறிவு தான் புனிதமானதுன்னு சொல்லிட்டு. அதே போல நான் உங்களுக்கு சொல்றேன், ஏன் உங்களுக்குன்னா இந்த அறிவுல நீங்க நிறைய தெரிந்து கொண்டால்தான் உங்களை யாரும் ஏமாற்ற முடியாது. அப்போ நீங்க உங்களுடைய சந்ததி, அத்தை சந்ததி இதெல்லாம் உங்களை வச்சுதான் வளருது. அதுங்களை அனுபவம் நீங்க கொடுக்கும்போது இந்த அறிவை ஃபீட் பண்ணி நீங்க வளர்த்தீங்கன்னா அந்த பசங்களையும் உங்க சந்ததியும் யாரும் ஜெயிக்க முடியாது. இல்லையா? பெரியார் ஏன் அவ்வளவு ஸ்ட்ராங்கா நிக்கிறாரு? அவரு ஏத்திஸ்ட் தான், நாத்திகம் தான், இல்லையா? நான் முதல் கொண்டு பெரியார புகழறோம், இல்லையா? ஏன் நிக்கிறார் ஸ்ட்ராங்கா? நான் சொல்லும் போது அவன் பெரும்பான்மையாக இருக்கிற நான் பிராமின் சமுதாயம் அதெல்லாம் இல்லை, அவர் நாஸ்திகம், கடவுளை திட்டாரு, நீங்க ஏன் அவரை புகழறீங்கன்னு யாரும் சொல்றதே கிடையாது. எல்லாருமே கேட்டுக்கிறாங்க. ஏன்னா அதே அந்த நாலேஜை கொடுத்தாரு. பார்ப்பனனை பத்தி எச்சரிக்கை இன்னைக்கு தீக்காக்காரங்களுக்கு இருக்கிற அளவுக்கு ஆழ்ந்த எச்சரிக்கை வேற யாருக்குமே இருக்காது. அவன் முழுக்க அதையே குறியா இருப்பான். உடனே அவனுக்கு முழுக்க அதன் எச்சரிக்கை இருக்கும். முன்னாடியே சொன்ன என் தந்தையார் அவருக்கு நெருக்கமாக தொட்டு அதுவும் எனக்கு சேர்ந்து போச்சு. அவரு அந்த பிராமணனை பத்தின அவேர்னஸ் அவருக்கு இருந்தது. அதனால இன்னைக்கு பெரியார ஆசிரியர் கூட ஒத்துக்க மாட்டேன். இப்போ ரொம்ப திரும்பிட போகுது, திசை திரும்பிட போகுதுன்னு பாக்குறேன். இருந்தாலும் நேரலையில கேட்கறத விட்டு நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன். இப்ப சமீபத்துல ஒரு இது கொடுக்குறாங்கல்ல, பெரியார் தமிழ கொட்டுப்புறோடைய பாஷை, பெரியார் கொட்டுப்புறோடைய பாஷைனார். சரி,
நான் கேட்குறேன், பெரியார் இன்னொன்னு சொன்னார். என்னன்னா, நான் சொல்றேன்றதுக்காக நீ அப்படியே எடுத்துக்காதடா. நான் சொன்னா கூட உன் பகுத்தறிவை உபயோகப்படுத்தி உனக்கு சரியா இருந்தா எடுத்துக்க, இல்லைன்னா என்னை ரிஜெக்ட் பண்ணுனார். எவ்வளவு டாப்பான லீடர். இப்போ தமிழ் காட்டு பிராண்டி பாஷைன்னு பெரியார் சொல்லிட்டாரு. அப்ப பெரியாரை பின்பற்றுவர்களோ பெரியாரிஸ்டுகளோ இல்ல தமிழர்களோ எல்லாரும் ஆமா பெரியார் சொல்லிட்டாரு அதனால தமிழ் காட்டு பிராண்டி பாஷை சொல்றாங்களா? ஒருத்தவன சொல்றானா? இல்லையே. ஏன் அந்த கொள்கையை ஏத்துக்கல? பெரியார் சொல்றதை ஏத்துக்கல. கடவுள் இல்லைன்னாரு. உட்கார்ந்து கடவுளை தான் பேசுறேன், நேரடி அனுபவம் உள்ள சாஸ்திரத்தை பேசல. ஆனா பெரியார டாப் லீடர்னு சொல்றேன். நான் அதுக்காக கடவுள் இல்லைன்னது ஏத்துக்கணும்னு அர்த்தமா? ஏன்னா அவரே பெரிய அறிவை கொடுத்துருக்காரு அந்த ஜனங்களுக்கு. என்னன்னா நான் சொல்றேன்றதுக்காக நீ ஏத்துக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னாரு. அந்த மாதிரி ஒரு தலைவனா சொன்னானா கேளு. இன்னி வரைக்கும் லீடர்ஷிப்ல ஒரு தலைவன் கூட சொன்னதே கிடையாது. நான் சொன்னதே தவறாக இருந்தால் கூட நீ என்னை ஏற்றுக்கொள்ளாதே, சிந்தித்து உன் பகுத்தறிவு சரியா இருந்தா அப்போது மாத்தி நீ ஏத்துக்கொள், நான் சொல்கிறேன் என்பதற்காகவே உன்னை ஏத்துக்காதேன்னு சொன்ன ஒரு தலைவர் கூட கிடையாது இந்த உலகத்துல. பெரியார் தான் நம்பர் 1 அதுல. அப்ப இவங்க சொல்றது புஷ் புஷ்ன்னு போயிடும் இல்ல. இவங்க அப்படியே காட்டு பிராட்டி பாஷனா ஜனங்களும் ஐயோ தமிழ் ஒருத்தவங்க கூட. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் அவர் சொன்னது கடவுள் இல்லைன்னு சொன்னது எல்லாருக்குமே தெரியும். ஆனா கடவுளை கும்பிட்டு தான் இருப்பாங்க, தமிழை வலிமாக பிடித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இவங்க தான் காட்டு மிராண்டி பாஷைன்னு சொல்லி பெரியார் இயக்கத்துல இருக்கவங்க தமிழை காப்பதான் பாடுபடுறாங்க. பெரியாரை ஏத்துக்காதவங்க தமிழை காட்டு மிராண்டி பாஷை அதை அழிக்கணும்னு அவரு சொல்றது ஏத்துக்கிட்டு செயல்படுறாங்க. செயல்முறையில பார்த்தா இவங்க தான் பெரியார் ஏத்துக்கிறாங்க. இவங்க தான் பெரியார் ஏத்துக்காதவர். தெரியுதா? இவ்வளோ விலைக்கு சொல்ல வேண்டியது ஆன்மீக வகுப்புல. ஆனா வேற வழி இல்லை. ஏன்னா லைவ்ல எல்லாமே போயின்னு இருக்கு. நீங்க எல்லாமே நியூஸ் பாக்குறீங்க, எல்லாம் வரீங்க. அதுல நான் சொன்னதுதான் இந்தி திணிப்பு கூட நிறைய பேர் அறிவுபூர்வமா கேட்கறாங்க. ஏன் இப்படி, ஏன் அப்படி, அதனால என்ன, இதனால என்ன அரசாங்க இதுல நாங்க இருமொழி கொள்கையிலே நாங்க நல்லா டெவலப் ஆயிருக்கோமே, எதுக்கு இதை போட்டு திணிக்கிறீங்கன்ற எல்லாம் ஓகே. அப்புறம் அவங்க நீங்க இங்கிலீஷ் படிக்கும்போது நீங்க ஹிந்தி படிக்கக்கூடாதுன்னு இவங்க கேட்கறது என்ன, இங்கிலீஷ்காரன்னு ஓகே. அதெல்லாம் சரி, ஒருத்தவங்களுக்கு நல்லா அறிவுபூர்வமா கேள்வி கேளுங்க, பதில் சொல்லுங்க, எல்லாம் ஓகே. ஆனா திணிப்புன்றது வரக்கூடாதுல்ல. திணிப்புனால உங்க சுதந்திரம் கை வைக்கிறான்னு அர்த்தம். விலக்கி சொல்லி புரிய வச்சு ஏத்துக்க வை. அப்ப அவன் தனியா பிரைவேட் ஸ்கூல்ல போய் அவன் படிச்சுக்கிட்டு அது யாரும் தடுக்கவே போறது இல்ல. திணிப்பு என்னதே அங்க பிராமணுங்கிறான் பின்னால. பிராமண வேலையே திணிப்பான். அதை நான் தன்னுடைய இது சரியானதுதான் சொல்லிட்டு உன்னை சிந்திக்க வச்சு உனக்கு புரிய வச்சு உன்னை ஏத்துக்க வைக்க மாட்டான். ஏன்னா உனது தன்மானத்திலேயோ சுய அறிவிலேயோ உன்னுடைய மனித பிறவினுடைய ஆறறிவு மேல அவனுக்கு நம்பிக்கை கிடையாது. அவனுடைய குறை அறிவு இருக்குல்ல, அதை எடுத்துன்னு உன் மண்டையில வச்சு திணிச்சு செயல்படுத்திடுவான். செயல்படுத்தின உடனே நெட் ரிசல்ட்டு இப்ப நாங்களாம் சொல்றோம். என்ன ஆச்சு? பிராமண பேச்சு கேட்ட வேந்தர் போல என்ன ஆச்சு? ஒழிஞ்சுதான் ஒரு ராஜாவை காட்டுன்றன காணும். வேந்தர் குலம் இவனுக்கு பேச்சு கேட்டுதான். இந்த தலைவருங்க சில பேர் அடிக்கிற கூத்து எனக்கு உண்மையிலே நகைச்சுவைக்கு நான் இப்படிலாம் இந்த காமெடி இதெல்லாம் யூடியூப்ல அதெல்லாம் இப்பெல்லாம் பாக்குறது. தலைவருங்க பண்றதெல்லாம் பாக்குறது. இவ்வளோ மந்திரம் சொல்லி ராஜா குடும்பமே இப்படி அட்சதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணி சமஸ்கிருத மந்திர பவரம் பண்ணி அட்சதை போட்டு ஆசீர்வாதம் வாங்கினாங்கல்ல. அதுவும் ராஜாங்க பண்ணாத யாகமா அவங்க பண்ணாத தான தர்மமா பாப்பான தூக்கி தலையில வச்சு ஆடி இவ்வளவு பண்ணவனுங்க. என்ன ஆச்சு? அந்த வேந்தர் குலம் பூண்டத்து போய் அதாவது ஆடு மேய்க்குது பாடு மேய்க்குது குளியர் வட்டி கிடக்குது. இந்த தலைவர்கள் புதுசா எழுந்து வந்துக்கிற தலைவருங்க அந்த பாப்பானுங்க வச்சு யாகம் பண்ணி காட்டுறாங்க சார். மிருத்தி ஜெய யாகமோ இந்த எதிரிகள் எல்லாம் ஒழிக்கிற யாகமா ஏன்னு செம்ம காமெடியா இருந்து எனக்கு அதை பார்த்து. இவங்க வேற சமூக அநீதியை பத்தி பேசு. சமூக அநீதி காவலர்களா இவங்க? இந்த சமூக அநீதிய கடவுள் பேரால கிருஷ்ணர் வாயில பொய்ய சுருவி 4 ஜாதியை நானே பட்சன் கிருஷ்ணரே சொன்னதா பொய் சுருவி அந்த மாதிரி சமூகத்தை துண்டு துண்டாக்கி பிரிச்சு ஒண்ணு சேர முடியாம இருக்கிறாங்க ஜனங்க. அவ்வளவு தூரம் ஒட்டி நொறுக்கி இவ்வளவு அநியாயம் பண்ண அந்த பாப்பானை வச்சு இவங்க சமூக நீதி காவலர்கள் யாகம் பண்றாங்க. விருத்திஞ்சு அப்படி எதிரியெல்லாம் பொட் பட் பட் வாங்கிட்டான். அடு அதை பார்த்து நான் சிரிக்கிறது.
அடுத்தது என்னன்னா, ஒரு எலெக்ஷன் வருதுன்னு வச்சுக்க, வந்த உடனே எல்லா கட்சியுமே தலைவருங்க இது ஏத்துக்காத தலைவருங்க அவங்க பண்ணலனாலும் அவங்க துணைவியார்கள் மனைவிமார்கள் அவங்க வீட்டு பெண்கள் இருக்கிறாங்களா, இவங்க எல்லாருமே போய் காஞ்சி மாடத்துல ஆளுக்கு ஒரு மிருத்யுஞ்சய யாகம் பண்ணிட்டு வந்துரு. நீ பாரு யாரு அறிவாளி யாரு முட்டாள் பாரு. ஏன்னா யாரு ஜெயிச்சாலும் எங்க மிருத்யுஞ்சய யாகத்துல தான் நீ ஜெயிச்சேன்னு சொல்லுவானா மாட்டானா? சொல்லவே மாட்டான். யாரு ஜெயிச்சாலும் இந்த தோத்து போனவன் அடுத்த எலெக்ஷனுக்காவது அதை செய்யாம இருக்கணும் இல்லையா? ஏன் போன வாட்டி செஞ்சா ஆனா தோத்து போயிட்டேன், இப்ப போய் அதை ஏன் செய்வான கேட்பாங்கன்ற. அதுல அதுக்குன்னே பாப்பானுங்க குழு வச்சிருக்கோம். அவங்களுக்கு என்னென்ன பதில் சொல்றது, தேமுதிகக்கு என்ன பதில் சொல்றது, பாமகக்கு என்ன பதில் சொல்றது வச்சிருப்பான் பதில். அந்த பதில் அந்த யோகத்துல கொஞ்சம் அப்படியே மிஸ் ஆகி போச்சு, அதனால அதை இப்ப சரி பண்ணிடலான்ட்டுவான். அதை இப்ப சரி பண்ணி அப்புறம் நெய் புத்தத்துக்கு பதிலா எவனா மாட்டுக்குழப்பம் கலந்து அழிச்சுட்டான், அப்புறம் மாட்டுக்குழப்பா தியாகம் பண்ணிட்டோம். அப்ப ஜெயிச்சவனுக்கு அதான பண்ண கேட்க மாட்டான். புரியுதா? எப்படி இந்த நான்பிராந்தின் மக்கள் எப்படி முட்டாளாவதுக்கு தயாரா இருக்கிறான் சார். நீ தலையை நீட்டுறான், அவன் உடனே கொச்சிக்காதான்னு உன் தலையில அவன் மிளகா அரைச்சிக்கிறான். அரைச்சிட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் போட்டு கொள்ள சரியா பட பாப்பாத்தி நல்லெண்ணெய் போட்டோம்னா எரியவே எரியாது தலை மிளகா அதே. நான் சொல்றேன் சாமியார் தானே நானு, நான் என்ன சொல்லணும் உங்ககிட்ட, சந்தேகமே படக்கூடாது. அப்படியே யோகமளத்துக்கும் எஜ்ஜமளத்துக்கும். அப்போ திருமூலர் சொன்னார்ல மூடன் பிராமணனுங்கன்னு, அதானே சரியா இருக்கு. ஏன்னா அந்த மூடத்தனத்தை ஏத்துக்கிறதுக்கும் அவன் சொல்ற விளக்கத்துக்கு சரி பண்ணிக்கிறதுக்கும் ஒன்னும் போன வாரம் எங்க மூத்த சகோதரியார் பேசின்னு இருந்தாங்க. அவங்க இப்பதான் மெதுவா நான் சொல்ற உண்மைகளை அக்செப்ட் பண்ணின்னு வராங்க. முன்னாடி அவங்க பிராமணன்லாம் என்னத்துக்கு தேவையில்லாம அவங்கள குத்த சொல்றது, படிக்கும்போது எவ்வளோ என்கிட்ட பாசமா இருந்தாங்க தெரியுமா அப்படின்னு. அப்புறம் பொறுமையாக அவங்க வளநூலில் தான் படித்தாங்க. வளநூலில் படிக்கும்போது அவங்க ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டு, ஹிஸ்ட்ரி ஜாகிரபின்னு ஒரு சப்ஜெக்ட் இருந்தது, இப்போ சோஷியல் சயின்ஸ்னு வச்சிருக்காங்க போது. அதில் வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டு ரோலிங் கப் வாங்கினாங்க. ஆனால் பியூசி சேர்ந்தாங்க. நான் சொல்லிக்கிறேன், பியூசி எத்ரா காலேஜில் சேர்ந்தாங்க. அப்போ வந்து ஒரு நான் பிராமின் பொண்ணு ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டு எஸ்எஸ்எல்சியில், அதுவும் அதே இதில் சேருது, ஒரே செக்ஷனில் போடுறாங்க. பியூசி ஃபர்ஸ்ட் ரிசல்ட் வருது, எங்க சிஸ்டரும் தேர்ட் கிளாஸ், அந்த ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கின பொண்ணு தேர்ட் கிளாஸ். இதே அவங்களுக்கு புரியல, இன்னும் நம்ம தேர்ட் கிளாஸ் தான். அதுல இருந்து அப்படியே மட்டியாவே வந்து எல்லாத்தையும் புரிய வச்சு அவங்க இதுக்கிட்டே செக்ஷன் வச்சு அதில் தூக்கி போட்டு, ஏன்னா எங்கள் ஹெட்மாஸ்டர் பண்ணாரு எங்களுக்கு ஸ்கூலில் ஃபர்ஸ்ட் வராத அளவுக்கு. அதுதான் எல்லா இடத்துலையும் பண்ணுறானுங்க. நீ ஒரு பாப்பாட குத்த சொன்னா நீ அந்த ஒரு பாப்பா மட்டும் இப்படின்னு நினச்சிக்காதீங்க, எல்லா பாப்பாடும் அந்த இடத்துல இவனுக்கு இல்லா தொட்டி வெளில இருக்கிற பாப்பா அவன் இப்படிதான் பண்ணிட்டாங்கன்னா விட்றல அப்படின்ட்டு போயின்னே இருப்பாங்க. ஆனால் இவனை தூக்கி அங்கே போடலாம், அவனா இதை செய்வான்னா அந்த மாறாது, மனமும் குணமும் மாறாது, வஞ்சகமும் மற்றவங்களை அழுத்துறதும் இவங்களுடைய குணம். இது எங்க இருந்து வரும்னா யூத சமயத்துல இருந்தே வரும். இந்த மாதிரி பாப்பானுங்க அங்க நுழையிறானுங்க. அவங்க மட்டும் என்ன விஷயம் 3000 வருஷம் அப்படியே இருக்கிறானுங்க சார். அப்படியே அச்சு மாறாம அந்த வஞ்சகமும் இதுவும் அப்படியே அங்க போய் நுழைஞ்சி எல்லாத்தையும் இது பண்ண அவன் விட மாட்டான். ஏறான் இவங்க தான் இருக்கணும், நீங்க வந்து கோயில் கட்டுறதுலாம் இவங்கலாம் புழு. அங்க புழுவோட புழுவே என்னன்னா, மோசிக்கு கடவுள் 10 கட்டளை கொடுத்தாரு இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் தெரியும். கடலை பிரிச்சு வழி விட்டாரு. அப்புறம் அந்த மலையில போய் ஒளியா இருந்து 10 கட்டளை அது வெட்டின்னு வந்து தன்னுடைய சமூகத்துக்கு கொடுத்து, கடவுளின் கட்டளை பெருசா இருக்காது. நீ கடவுள் கட்டளை என்ன, நீ வடக்கு பக்கம் தலையை வச்சு போடக்கூடாத, இந்த கிழக்கு பக்கம் கால் நீடு, இந்த மாதிரிலாம் இருக்காது. அது அது அப்பா அம்மாவை காப்பாத்து, வயசான காலத்துல அப்பா அம்மாவை காப்பாத்தலாம், அவனை கலர் வச்சு சாவடி. கணவன் மனைவி துரோகம் பண்ணக்கூடாது. மனைவி கணவனுக்கோ கணவன் மனைவிக்கோ துரோகம் பண்ண அந்த கணவன் மனைவி கலர் வச்சு சாவடி. கூட சேர்ந்து துரோகம் பண்ணால அவங்களையும் அவளையும் சாவடி உச்சந்தில வச்சு. மோசையுடைய ரெங்கிய நண்பனே அதை செஞ்சிருவான் அந்த தப்பை. ஆனால் வேற வழி கிடையாது, அவனையும் வச்சு கல்லால் வச்சு கல் மோசை தான் விடுவார், எல்லா கல்லால் வச்சு சாவடி. இப்படியே தான் இருக்கும் 10 கல். இதை புரிஞ்சுக்கிறது ஒரு கஷ்டமா? ஒன்றுமே இல்லை. அழகா புழு பாப்பானுங்க அங்க போனாங்களா, அவங்க பேரு என்னன்னா ஒரு இடத்துல ஒரு பேரு. அங்க இவங்களுக்கு பேரு வந்து பரிசேயர்கள்,
சதிசேயர்கள், வேத பாரகர்கள். இன்னைக்கு நீங்க பைபிள் எடுத்தீங்கன்னா இந்த 3 பேரும் இருக்கும். பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேத பாரகர்கள். ஆங்கிலத்துல பாரிசிஸ், சாதிசிஸ் அண்ட் ஸ்கிரைப்ஸ் இருக்கும். இந்த 3 பிரிவா இங்க இருக்கிறாங்க இல்லையா, ஐயர், ஐயங்கார், பண்டிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேத பண்டிட்ஸ் எல்லாம் சொல்றாங்க இல்லையா. அது அது உத்தரப்பிரதேசில் பண்டிட்ன்றது வந்து நான் பிராமின் கம்யூனிட்டி அது ஏதோ போயின்னு இருக்கு. அதை விடுங்க, அவன் அந்த நுணுக்கமா குச்சி இழுத்து அப்படி தப்பா சொல்றாருன்னு. இந்த 3 பேர்ல தான் அங்க இருந்தானு பாரு. இப்ப யூத சமயத்தை ஏத்துனானுங்களே, அந்த மக்களோட மக்களா கலந்துட்டு இருக்கணும்ல. அங்க கலந்து இப்படி ஒரு பரிசு சதிசு ஸ்கிரைப்ஸ் வர வேண்டிய அவசியமே இல்லைன்னா அதை செய்ய மாட்டான். பாப்பா இங்கேயும் பாரு, பாப்பான் தனியா இருப்பான். பிராமணன்ற பேர்லயே தனியா இருப்பான். தெரியுதா? அவங்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வு ஐயர் ஐயங்கார், அப்புறம் இவங்க பூஜாரி காஸ்ட்ன்னு சொல்லிட்டு தமிழர்களை ஆதிசைவ குலத்தை சேர்ந்தவர்கள் தமிழர்கள்னு சொல்றாங்க. அவங்கள வந்து இந்த அகராரத்திலே இவங்க வந்து பூஜாரி காஸ்ட்ன்னு வச்சு அவங்கள வந்து சீப்பா வச்சு அவங்களுக்கு பொண்ணு கொடுக்கறது எடுக்கிறதெல்லாம் செய்ய மாட்டாங்க. எனக்கு பெங்களூரே இருந்தா எனக்கு சொல்றேன், எங்கிட்டே இவ்வளவோ இருக்குது அப்படின்னு சொல்லி. சரி, இந்த இந்த மாதிரி அங்கேயும் பாரு, அவங்க நுழைய அதுல ஒண்ணு கலக்காம தனியாவே இருந்து என்ன சொல்றானுங்க, அவங்க ஏத்துக்கணும், அவங்களை ஏத்துக்க வைக்கணும். அதுக்கு என்ன சொல்றானுங்க இந்த புழுக்காரனுங்க, மோசேவினுடைய 10 கட்டளைகளை உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியாதுன்ட்டு அதை எடுத்து விலக்கி சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் கடவுள் எங்களை வெளியில இருந்து அமிச்சாரு. உனக்கோ எனக்கோ அர்பிஸ்மால் குப்சாமிக்கோ இந்த ஐடியா வருமா பாரு. கடவுளை வச்சு எப்படி புழுவி மக்களை அந்த புழுவை ஏத்துக்க வைக்கிறது, தன்னை ஏத்துக்க வைக்கிறதுல நம்பர் 1 கில்லாடி கிங்குங்க பார்ப்போம்னா அவனை அடிச்சுக்க முடியாது. ஒரு இடத்துல அவங்க போய் ஜெயிச்சிட்ட உடனே நல்லா தெரிஞ்சுக்குவானுங்க, பேசவே மாட்டாங்க வாயில அப்படின்ட்டு. கடைசியில் எது வரைக்கும் போறானுங்க, சிறுமிகளை கற்பழிச்சுக்கிறதுக்கு கூட கடவுள் எங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்துட்டாருன்னு டால்முட் புஸ்தகம் எழுதி, அது மாதிரி யாருன்னா கம்ப்ளைண்ட் பண்ணி அரச இதுல கோர்ட்ல வந்தா யாரு மோசேவின் 10 கட்டளை என்ன சொல்லுது, கணவனுக்கு மனைவியோ மனைவி கணவனோ துரோகம் பண்ணாலே கலாலட்சி சாவடின்றது. அவ்வளவு ஸ்ட்ரிக்டான சமயம். அது உள்ள நுழைஞ்சு அந்த கடவுள் வந்து பார்ப்பனர்கள் வந்து 3 மாச குழந்தையே கூட அவர்கள் கற்பழித்துக் கொள்ளலாம், அவ்வளோ ரைட்ஸ் கொடுத்துட்டாராம். அப்ப 10 வயசு 12 வயசு சிறுமிலாம் எந்த மொழி? அது ராஜா கிட்ட காட்டுவாங்க, ஆமா உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குதுன்னு சொல்றாங்க, டால்முட் கடவுள் புஸ்தகம்ன்றாங்க, தண்டனை அவனுக்கு தண்டனை கொடுத்தீங்கன்னா கடவுளோட இதுக்கு நீ அங்கலாயிடு. கடவுள் கொடுத்துட ரைட்ஸே நீ வந்து இந்த மாதிரி இப்படி சார் பாப்பானுங்க. நீங்க நான் நினைக்கிறீங்க அதெல்லாம் உங்களுக்கு பொறுமையா விலக்கி விலக்கி சொன்னதான் உங்களுக்கு வந்து புரியும். இந்த பாப்பான வீட்டு உள்ள நுழைஞ்சு நீங்க பான்னு கிரக பிரவேசம் நடு வீட்டுல உட்கார வச்சு யாக வாழ்த்து வைக்கிறீங்க. இன்னும் ஆகுறது அந்த இடம் புனிதம் சேருமா பாவம் சேருமா? உங்க விஷயத்துக்கு விட்டுறேன். நீங்க ஒன்றும் அவ்வளவு சீக்கிரம் மாற முடியாது. ஏன்னா அது ஊறி இருக்கும். நீங்களா கொஞ்சம் புரட்சி பண்ண நினைச்சா கூட உடனே உங்க வீட்டுல கிழங்கெட்டு உட்காந்துக்கும். அதெல்லாம் என்னத்துக்கு அதெல்லாம் காலங்காலமா எல்லாம் பண்றது, அது போய் என்னமோ மாத்தினேன் அப்படின்னு எல்லாத்தையும் கவுத்துரும். புரியுதா? ஆனா இப்ப உங்களுக்கு புரிய வச்சா நீங்க அடுத்த தலைமுறை திருந்தும் போது நீங்க தடுக்க மாட்டீங்க. உங்க பேரன் பத்தி ஆமா அப்பயே சாமியார் சொன்னாரு, கரெக்டு தான், என்னத்துக்கு அவனை வச்சு பண்ற. புரியுதா? யூத சமயத்திலே இவங்க பண்ண அநியாயம், எத்தனை சிறுமிகளை எத்தனை ஆயிரம் வருஷம் கற்பழிச்சு நீங்க நினைச்சுப்பார். சாதாரண கொடுமையா அது பாப்பா கொடுமை என்ன நினைக்கிறானுங்க. அப்படியே அது இப்போ வந்து கேரளால கற்பழிச்சு கண்டானுங்க இல்லையா, சத்திரியா பெண்கள் எல்லாம் ஃபர்ஸ்ட் நைட்டு பிராமணன் கூட தான் வச்சு எத்தனை ஆயிரம் பெண்கள் எத்தனை ஆயிரம் வருஷமா அதை செஞ்சானு இன்னும் கணக்கே தெரியல. இப்போ உடனே போராட்டம் நடத்தி சட்டத்துல மட்டும் மாத்தி அதை தண்டனைக்குரிய குற்றமா இங்கிலீஷ்காரன் தான் மாத்தினான். இப்ப ஏன் புரியுதா கடவுள் வெளியில இருந்து இங்கிலீஷ்காரனை ஏன் உள்ள அமிச்சான்னு? காஞ்சி பெரிய சொல்றாரு நம்மளெல்லாம் ஒற்றுமை ஆக்குறதுக்காக தான் அமிச்சாரன். இல்லடா, உங்களை அடிச்சு உங்க அநியாயத்தெல்லாம் தட்டுறதுக்கு தான் அமிச்சாரு. அங்க அவங்க எல்லாம் இயேசுவை ஏத்துக்கின கிறிஸ்துவர்கள் வந்து இறங்கினான். இறங்கி அடிச்சுக்கு அப்புறம் தான் இது என்ன ஒரு சட்டமா சொல்லிட்டு ஆஷ்துரையை சுட்டு கொன்றார் இல்லையா. மணி ஆட்சியில் ஓஞ்சினோதம் வீரியன் வீரம் அப்படியே வீரம் அப்படியே போய் டப் டப்னு ட்ரெயினில் அப்படியே சுட்டு கொண்டுட்டு அவரையும் சுட்டுக்கோம் ஒரு வீரன். ஏன் ஒரு ஜாலியான மூலோபாக் படுகொலைகளுக்கு ஒரு ஆர்டர் போட்டார். அதனால அப்புறம் இன்னைக்கு தான் எல்லா வண்டவாளமும் வருது. அது வாஞ்சிநாதன் வந்து பிராமின் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு
ஹரிஜன பெண் பிரசவ வழியால அவஸ்தைப்படுறா. அப்போ அந்த பக்கம் வந்த அந்த ஆஷ் துரை அந்த மாதிரி பிரசவ வழியில அவசரப்படுறானோன்னா அவளை மருத்துவமனைக்கு அவனுடைய தேர்லையும் இதை ஏற்றின்னு போறான். போகும்போது ஷார்டேஜ் ரூட்டு அகராத்து வழியா போனா கிராஸ் பண்ணி சீக்கிரம் போயிடலாம். அதை கிராஸ் பண்ண போகும்போது பிராமணன் வந்து தடுக்கிறான். ஒரு எஸ்சி இது வந்து எங்க அகராத்து வழியா போகக்கூடாது, புனிதம் கட்டுற எங்களுடைய இது பிரகாரம் எவ்வளவு சொல்லி பார்க்கறான். அந்த ஆஷ்துரை கேட்கல. அவங்கதான் வெள்ளக்காரன் சாட்டி எடுத்து அடிச்சு பாப்பானுங்களே, யாரெல்லாம் மறியல் பண்ணுவோம் அடி அடிச்சு தேத்திட்டு எடுத்துன்னு போய் அந்த பொண்ணை காப்பாத்திடுறான் அந்த பிரசவ. இவ்வளவுதான் சார். அந்த மாதிரி சாட்டை அடிப்பட்டமா இந்த 5 நாள் ஒருத்தன் அவங்க அப்பான்றாங்க, அவங்க அப்பாவை தான் அடிச்சும்போது அவன் சின்ன பையனா இருந்து அதை பார்த்துருந்து அதுக்காக பழி வாங்க சுட்டா. எப்படி சுத்தி கதை எங்க வருது பாரு இப்போ. புரியுதா? இவங்களுடைய எல்லாமே வஞ்சகமா இது. பாப்பா ஒண்ணு கூட எதையுமே நம்ப முடியல. எதையுமே எது உண்மை எது புரிய அதுக்கு வேற கதை, அதுக்கு வேற ஒரு பொய். அது ராவணேஸ்வரனுக்கு நடந்திருக்கிற அநீதிய உங்களுக்கு சொல்றேன். இந்த அளவுக்கு ராவணேஸ்வரன் வந்து என்ன சந்திச்சு சொல்ற அளவுக்கு அந்த மாதிரிலாம் இல்லை, பெண்களை இது பண்றவன் கிடையாது நானுன்னு ராவணேஸ்வரன் நைட்டு 1 மணி விளக்கமா சொல்லி சட்டை இல்லாம மரியாதை நிமித்தம் வந்து பார்த்தேன். அப்ப அந்த பிரிவுல என்னவா இருந்தேன்னு தெரியல. நானு ஏதோ ஒரு தவசியா அந்த மகரிஷின்றாங்களே ஏதோ ஒரு இருந்திருக்கலாம் நானு. அதனால இப்பவும் அந்த மதிப்பு கொடுத்து சட்டை இல்லாம தானே வந்து பேசுவாங்க. கொஞ்சம் இதுவும் கிட்ட பெரியவங்க கிட்ட அந்த மாதிரிலாம் பேசுவாங்கன்னா அந்த மாதிரி சட்டை இல்லாம கூடலாம் இல்லை. இப்ப என்கிட்ட சொல்றாரு இது போல, நான் வந்து பிராமணன் கிடையாது, ஏன்னா தமிழன், அவ்வளவுதான். பிராமணர் அல்லாருன்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. பிராமணர் தமிழர் ரெண்டும் எதிர் சொற்கள், அவ்வளவுதான். அவர் என்கிட்ட சொல்லும் போது நான் தமிழர்னு சொன்னார். தமிழன் நானுன்னா கதையை சொல்றாரு சார் என்கிட்ட. அந்த மாதிரிலாம் ஊர்வசியை கற்பழிச்சான் உடனே சாப்போம். எவ்வளவு அநியம் பண்ணின்னு வரானுங்க அந்த ராவணேஸ்வரன். எத்தனை 1000 வருஷமா அப்படியே ஒரு அதுவும் இப்ப எது ஆதி புருஷா ஏதோ ஒரு சீரியல் போடுறது ராவணம் அப்படியே காட்டி இஷ்டத்துக்கும் நான் என்னென்ன செய்ய முடியுமோ, என்னென்ன பழி சொல்ல முடியுமோ. அவன் கடவுளையே கும்பிடாதவன், நான் எந்த கடவுளையும் கும்பிட மாட்டேன்னு சிவபெருமான சாமகானம் பாடி மகிழ்வித்து அவருடைய சந்திரகாசன் என்ற வாளை சிவனிடமிருந்து நேரடியாக பெற்றவன் ராவணேஸ்வரன். மிகப்பெரிய பக்தன். முன்னாலே என்னால முடியுமா, இந்த பாப்பானால முடியுமா, இன்னைக்கு சொல்லியா இருக்கிறாரு சிவபெருமான் தான். நீ அதை சாம காணும் போது இல்ல சாம வேதம் பாடி நீ வாங்கி காட்டுத பார், நான் வாங்கின பாரு காட்டு. கிட்ட போக முடியாது ராவணேஸ்வரன் பக்தி கிட்ட, சிவபக்தி கிட்ட. அன்னைக்கு அந்த சேட்ஜி இவங்க வந்தாங்க, துணை வேற வந்தாங்க. அவங்க சொல்றாங்க, சாமி எங்களுடைய இதுல இருக்குது ராவணேஸ்வரனுடைய பக்திக்கு இடம் எதுவுமே இல்லைன்னு இருக்குது, அவ்வளவு பெரிய சிவபக்தன். இன்னொன்னு சொன்னாங்க, மகாவீரர் தான் கடைசி தீர்த்தங்கரர் இல்லையா, 23ஆவது தீர்த்தங்கரோ கடைசியா வாழ்ந்தவர் என்னுடைய முற்பிறவி. ஆனா அவங்களுடைய ஜெயின மதத்துல இருக்குதா மகாவீரருக்கு பிறகு அடுத்த தீர்த்தங்கரர் ராவணேஸ்வரன். ராவணேஸ்வரன் அடுத்த தீர்த்தங்கர வர அளவு இருக்கு. அப்ப அதனால கூட இருக்கலாம், நான் மகாவீரர் பிறவில நான் ரிவீல் பண்ணல. அப்ப அது தீர்த்தங்கரார் நானா இருக்கவே என்னை வந்து சந்திச்சு தன்னை பற்றிய உண்மைகளை சொல்லிட்டு போய் கூட அது கூட காரணமா இருக்கலாம். இப்பதான் ரிவீல் பண்ணிருக்கேன் உங்களுக்கு எல்லாம் சொல்றேன். பெரியவங்களும் சௌரிமலையெல்லாம் மகாவீர பிறந்த நாளுக்கு இன்னைக்கு பிறந்த நாள்னு சொல்றாங்க. அப்புறம் தான் தெரியுது. நான் அன்னைக்கு தான் அங்கே போயிருக்கேன். மறுநாள் தான் நம்ம பண்பர்கள் சொன்ன உடனே தெரிகிறது. அந்த மாதிரி நிறைய எனக்கு நிரூபிச்சிருக்கிறாங்க. சரி, அது போட்டோம். ஆனா ஏன்னா இந்த பாப்பான அநியாயன்றது நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண அநியாயம்லாம் இல்லை. நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரணமா போய் அங்கங்க ஹெட்மாஸ்டர் உட்காந்து அந்த பிரைட் ஸ்டூடெண்ட் அழுத்துறது, அங்கங்க கலெக்டரா இதெல்லாம் பண்ண அங்க அழுத்துறது, இவங்கள மேல வராத அளவுக்கு அந்த பிரைட் நான் பிரவுன் ஸ்டூடெண்ட் மேல வராத பாத்தீங்கன்னா அந்த டாப் அபிஷியல்லாம் இவங்களே போடுறது, இதுவே சாதாரண அநியாயம். நான் சொல்ற அநியாயம் இது கிடையாது, இதை விட பயங்கர அநியாயம். இதை நீங்க அந்த கடவுளை வைத்து தீமை செய்வது தானே பெரிய. நீங்க சொல்றீங்க கடவுள் பேர்ல கற்பூர சத்தியம் பண்ணுன்றான் கிராமத்துல இல்லையா, சாமி சத்தியமா சொல்லிட்டு நான் என்கிட்ட காசு வாங்கல, நீ கற்பூர சத்தியம் பண்ணிட்டு போ, நான் விட்டுறேன்றான் இல்லையா. அந்த அளவு கடவுள் பக்தி இருக்கிறவங்க நாம.
அப்படி மீறி அவன் சத்தியம் பண்ணா அவன் அடுத்த 3ஆம் மாசத்துல 6ஆம் மாசத்துல செத்து போறான். நான் கூட சொன்னேன் ராசமுத்தை கொளுத்தணும் போன வாரம் லாரி ஏறி மண்டை நெசிக்கு சாவசி போயிட்டுன்னு சொல்லி ஜனங்க பயப்படுதுங்க. எல்லாமே அற்புஷம் மேலேயுமே ஒரு உழுக்கு விஷயம் இல்லையா போன வாரம் ஸ்டாக் ஆகி அந்த அளவுக்கு கடவுள் பக்தி இருக்கிறவங்க நம்ம அந்த அளவுக்கு. ஆனா அதுல நோஞ்சி ஏமாத்துறான்னா அப்ப எவ்வளவு பெரிய கொடுமைக்காரன் இல்லையா? அதை தான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். அவ்வளோ பெரிய கொடுமைக்காரன் கருவறையை பிடிச்சிட்டான். அவன் தான் இதுன்றான் மந்திரன்றான் அதுன்றான்னு எல்லாம் ஏமாத்திட்டா. அப்போ சித்தர்கள் சொன்ன வாக்கெல்லாம் என்ன வருதா நிரூபிச்சு காட்டினே வருது. அந்த அழிஞ்சே போச்சு. பொல்லா வியாதி என்ன இப்போ கொரோனா வந்து போச்சு. பார்கொண்ட நாட்டிற்கு பஞ்சமும் வரும்னு சொல்லிக்கிறாரு. இப்போ வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. வரக்கூடாதுதான் நான் நினைக்கிறேன் இல்லையா? ஆனா நம்பலாமும் சேர்ந்த சவராகும். ஆனா வந்துச்சுன்னா என்ன செய்யறது? அது நான் சொல்லலப்பா, சீர்கொண்ட நந்தி தெரிந்துரைத்தானே. நந்தி தேவன் எனக்கு சொன்னதான் உங்களுக்கு சொல்றேன்ட்டு போயிட்டாரு அவரும். நீங்க எப்படி இருக்கணும் புரியுதா உங்களுக்கு? ரொம்ப உஷாரா இருக்கணும். அது இந்த மாதிரி கூட சொன்னாங்க போனோம் 2 வாரத்துக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்கு முன்னால ஒரு 3 பிராமணன் வந்து பிராமணன் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ற மந்திரம் சொல்றேன் அப்படின்ட்டு உள்ள வரும்போது மாடியில இருந்து அவனை உள்ள சேஷாதான் அப்படியே தெரித்து போன்ட்டு தெரித்திட்டேன் நானு அப்படின்ட்டு சொன்னாங்க. அவங்க கல்யாணம் அவங்க மகளுக்கு கல்யாணம் பண்ணாக்க தமிழ் முறையில அங்க இருக்கிற இவங்களை வச்சு நல்லா கிராண்டா பண்ண. இதுதான் சரியானது சார். அதை தான் நானும் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன். நான் உங்ககிட்ட வேற எதுவும் நீங்க போய் பிராமண புரட்சி பண்ணுங்க அவனை இது பண்ணுது ஏந்திரம் பழி போட்டானே பிராமண கொலை பண்ண பயிற்சி கொடுத்தோன்றாங்க. இந்த அவாந்திர பிரயோஜனம்னே ஒண்ணு இருக்கு. சும்மா போற வாரம் தத்துருண்டி எதை கட்டின உடனே சரக்கு வச்சுட்டு சாமியார் கட்டடமா கட்டுறாருன்னு சொன்னோம் 20 வருஷத்துக்கு முன்னால. இப்ப பார்த்தா உண்மையிலேயே கட்டடமா கட்டி கிடக்கு. தெரியுதா? அது சும்மா 5 சென்ட் தான் நம்ம அன்பர்கள் இது பண்ணி அவங்க கேட்டு நம்ம இவங்கெல்லாம் சேர்ந்து செட்டியாரு கௌதம்ல சேர்ந்து அதை வாங்கி அதுல இது பண்ணிருந்தோம். அதுக்குள்ள இன்னொருத்தன் வந்த குரு நிலத்தெல்லாம் வாங்கிட்டாரா சாமியாரு அப்படின்ட்டான். புசுக்கு அப்புறம் பார்த்தா ஒரு நிலமும் வாங்கி இவ்வளவு ஒரு ஆசிரமம் அப்படின்னு. அதான் நான் நினைச்சேன் இவங்க நக்கலுக்கு கிண்டலுக்கு பழி போற சொல்றதெல்லாம் நடக்குது. அதனால பிராமணெல்லாம் கொலை பண்ற பயிற்சி கொடுப்பான் நிரந்தர குறைவாகவே சொல்ல இருக்காரு. நான் சொல்லட்டுமா இந்நேரம் என்ன பண்ணுங்க தெரியுமா? அந்த பாப்பாத்தீங்க இவங்கிற பெரியவாவுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு இவன் இப்படி பிராமணன் எல்லாம் பண்ணும் அதனால கொலை பண்றது சரியாதான் ஒரு முடிவு எடுத்திருக்கான். இதை பாபத்தி கேட்டா அது நம்ம சொன்னது ஒரு கரெக்டா சொல்றாரு. நாக்க புடிங்கு சாகணும் புடிங்குன்றேன் ஊனாகவுனா புடிங்க. அதனாலதான் இந்த பெரியவான்றீங்களாமா சரி. நான் பிராக்டிக்கலா நான் பாக்குறது இதைதான் பார்த்துனாரு. அவாந்திர தானா அதெல்லாம் நடக்குது. பழி பொறுத்தே சொல்றது எல்லாம் உண்மையிலே நடக்குது. அதே மாதிரி பிராமணம் கொலை பண்றது பயிற்சி கொடுத்து ஒரு வந்துட்டா ஒண்ணுமே செய்ய முடியாது இல்லையா? அது கிருஷ்ணர் தான் அதை சொல்றாரு. அந்த நிலையில எட்டி பிடித்திருக்கிறவங்க பகவான் நிலையில இருக்கிறவங்க அவங்க மேல நெகட்டிவ் கொடுறதுக்கு முன்னாடி 1000 வாட்டி யோசி. ஏன்னா ஏன் ஜனங்க கொண்டு வந்து அவளுக்கு வந்து சாமி நாங்கள் இது செய்யறோம் சாமி துணிமணி கொடுக்குறோம் உங்களுக்கு சாமி சோறு போடுறோம் நாங்கள் சாப்பிடுங்க எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஏன்னா அவங்களுக்கு கொடுத்தா புண்ணியம்னு தெரியுது. தெரிஞ்சு நல்லதை கொடுத்துன்னே இருக்கிறாங்க. அவங்க கிட்ட நம்மளுக்கு உதவி செஞ்சா நம்மளுக்கு பதிலுக்கு நிறைய ஆசீர்வாதம் கிடைக்கும். இதே மாதிரி பழி பாவத்தெல்லாம் கொடுத்தா முதல்ல கிருஷ்ணர் ரொம்ப டாப். அவர் சொல்லாத எச்சரிக்கை கிடையாது. அர்ஜுனன் கிட்ட சொல்றாரு நான் செய்த புண்ணியமும் கிருஷ்ணார்ப்பணம் நான் செய்த பாவமும் கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லி தண்ணி விட போவான். அப்ப நீ தடுத்துடுவாரு. பாவத்தை கடவுளுக்கு கொடுக்காது. ஏன்னா எது கடவுளுக்கு கொடுத்தாலும் பல மடங்கு திரும்பி வரும் நம்பிக்கையில தான் கொடுக்குறாங்க. நீ பாவத்தை கொடுத்தாலும் அதுவும் பல மடங்கு திரும்பி வந்துடும். அதனால நல்லதை மட்டுமே கடவுளுக்கு அர்ப்பணம் செய் புண்ணியத்தை மாத்திரமே கடவுள். அப்ப அது பல மடங்கு புண்ணியமா வரும். அப்போ இந்த மாதிரி ஒரு பழியை மேல போடுறதும் அதே மொத்த பாப்பானுங்கெல்லாம் எடுத்துன்னு வருதும் இன்னும் நிறைய. நான் அதெல்லாம் சொல்லவே இல்லை. இவங்க என்னென்ன பண்றானுங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டே இருந்தா நீங்க சொல்லுங்க. ஒரு நாளும் வேற யாருன்னா வருவான்ல வந்து பிராமணன் எல்லாம் கொலை பண்ற பயிற்சி கொடுக்க மாட்டான்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்பத்தி பிராமணுக்கு இப்பயே சொல்றேன் நீங்க வாங்கிக்கின வேணதான்டா. அது மேல பொய்ய போட போய் இது இல்லடா கொலை பண்ற பயிற்சி இதவாறு இதான்னு அந்த அறம் காட்டும். இதான்டா கலந்து இவன் தான்டான்னு காட்டும். அன்னைக்கு உங்களால் ஒண்ணு சேர்ந்து உடனே பாப்பாத்தி சொல்லும்
பகவானேன்னு ஒரு பாவம் அறியானே பகவானே அப்படின்னா ஏன் வாய் கொழுப்பெடுத்து லொடலோட விட்டுறதா இல்லையா, இன்னொன்னு விட்டுறதா அப்படியே, அது எல்லாம் திரும்பி வரும். அதுக்காக தான் அது. ஆனா இயேசுனுடைய வாழ்க்கையே அதுதான். இயேசுனுடைய வாழ்க்கையை பழி போட்டு கொலை பண்ணி இவன் வந்து எல்லாரையும் அழிக்க வந்துருக்கான், ராஜாங்கள்லாம் ஒழிக்க வந்திருக்கான், அப்படி எல்லாம் போட்டு பழிய போட்டு யூதரெல்லாம் கொலை பண்ண வந்திருக்கான். ஏன்னா நான் திரும்ப அங்க வரேன், யூத சமயத்தில் இவனுங்க சொன்னானுங்கல்ல, தாழ்முண்டி எழுதி சிறுமிகளை கற்பழிச்சிக்கலான்ட்டு, அது ஒண்ணு மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சிருக்குது. அதுக்கு அடுத்து இவ்வளோ இருக்குது, ரொம்ப கண்ணாமண்ணான்னு, அதெல்லாம் யார் படிச்சு யார் மீண்டு வருவான். இன்றைக்கு அந்த ஆதி யூதர்கள் அவங்க ஒரு வெப்சைட் வச்சு அதில் அவங்க வெளிப்படுத்துறாங்க. அதுலதான் எனக்கு தெரிய வந்தது அது. அப்ப இயேசுபிரான் கண்டிக்கிறார், கடவுள் போய் இதெல்லாம் சொல்லுவாரா, ஏன் என் மக்களை ஏமாத்துறீங்க, உங்களுக்கு வந்த கற்பனைகள் எல்லாம் கடவுள் சொன்னதுன்னு சொல்லி ஏமாத்துவீங்களான்னு சொன்னார். சொன்ன உடனே இதேதான், இந்த பாப்பானே தான் அவனான்றது இன்னும் ஆதாரங்க தானே, ஆதாரம் ஏன்டா, அது இதே தான்டா, வழி கடக்கட்டு கிடக்கட்டு போடும். ஐயோ கடவுள் கொடுத்த இதுவே இவன் பறிக்க போறான், இவன் பாவி, அவன் சாத்தனோட ஆளு இல்லையா, குருடனை பார்க்க வைக்கிறாரு, பூமியை பேச வைக்கிறாரு, இறந்த பெண்ணை உயிரோட எழுப்பி வர்றாரு, அழகா சேர்த்து சுற்றி ஒரே பழிய போட்டான் பாரு. என்னன்னா, இவர் வந்து சாத்தனின் பவரை வைத்தே இதெல்லாம் செய்யறாரு, கடவுள் பவர் வச்சு செய்யலான்ட்டான். அந்த ஜனங்கள் அவ்வளோ ஏமா அந்த ரிச்சுவல்ஸ்ல உள்ள இடத்த பிடிச்சிட்டோன்னே இவங்க தான் வலிமையா இருப்பாங்க. பேசுகிறேன்னு போறவங்கலாம் அவங்க நான் அரசியலா பெரிய பெரிய கூட்டத்தை சேர்த்து வலிமை காட்டுறது இல்லை. அதனால ஈஸியா அடிக்கிறான் பாரு. அடிச்சு ராஜா வீட்டுலாம் போய் யூதர்களின் ராஜான்றான் அவனா. அப்ப நீ யாரு அப்படின்னா அவன் விட்டு சொல்ல, ஆமா யூதர் ராஜா வந்துட்டாருன்றான். எப்படி பத்தியா, அது அவர் பட்ட அவஸ்தை போல இவங்க கிட்ட யாரும் பட்டிருக்க மாட்டாங்க. நமக்கு தெரிஞ்சது கொஞ்சம் தான். உடனே அவனுக்கு வந்து கேக்குறானுங்க, யூதர்களின் அரசர் நீங்கன்றீங்க, அப்பனா அந்த வரி செலுத்துறாங்கல்ல காசு, அந்த காசு நீ உங்ககிட்ட தான் நாங்க கொடுக்கணுமா, அப்படியே இவர்கிட்ட உங்ககிட்ட கொடுத்துட்றோம். அப்ப வாங்கினாருன்னா, ஆமா நான் தான் யூதர் ஆசை, இனிமேல் காசு என்கிட்ட கொடுங்கன்னு வாங்கினாரு. அங்க எடுத்து போட்டு கவுக்கிறதுக்கு. அப்ப அவர் சொல்றாரு, அந்த காசு நீ காமிச்சல்ல, அந்த காசு திருப்பு அதுல யார் படம் போட்டுக்குதுன்னு திருப்பி போட்டா அது ராஜாவோட படம் போடுரு. அப்ப அரசனா இருந்த அரசனுடைய படம் போடுது. அப்ப சொல்றாரு, நான் சொல்ல வந்தது இந்த ராஜா இல்ல, அரசன் படம் போட்டுக்குது இல்ல, அரசனுக்குரியதை அரசனுக்கு கொடு, கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடு சொல்றாரு சார். அரசனுக்குரியது அரசன் படம் போட்டுக்குது, நான் ஏன் என்கிட்ட இருந்தது, அரசனுக்குரியது அரசனுக்கு கொடு. அவ்வளவு புரிய வைக்கிறார் தெளிவா. வேற வழியே இல்லாம தான் பழிய போட்டு அந்த அவர் வந்து கொலை பண்றானுங்க. இதே பார்ப்பானுங்க. நான் சொல்றேன், போட்டுட்டானு கொலை பண்ணிட்டானு ஓகே, அதை பெரிய அறிவாளியும் வெற்றி திறமையாவும் எல்லாம் பண்ணானுங்க. ஆனா நெட் ரிசல்ட் என்னாச்சு, இதேதான். இயேசு போன்ற புனிதருக்கு தீமையை கொடுத்தோடனே அது பல மடங்கா திரும்பி நாஜிப்படையா வந்து சித்திரவதை கொடுமையில அனுபவிச்சு அந்த இது அழிஞ்சுதான் இல்லையா. இன்னமும் அந்த எஜுகேட்டட் பீப்புளுக்கு தெரியும் யூதர்களுடைய நாஜி படைகள் எவ்வளவு சித்திரவதை பண்ணி அந்த யூதர்களை கொலை பண்ணாங்க. இன்னும் தெரியும், பெரிய அளவுல ஜெர்மன் மக்களை வந்து ஹிட்லர் பத்தி பேசினாலே தலையை குனிஞ்சு போனலாம் அவமானத்துல, ஹிட்லர் பண்ண தப்பு தான் அப்படி, ஏன் அந்த தப்பு வந்து ஏன் அவ்வளவு பண்ணானுங்க அப்படி. இன்னொரு குழு ஹிட்லர் பண்ணது கரெக்டு தான் பேசு, சரியாதான் பண்ணாரு அவரு அப்படின்னு சொல்லிட்டு ரமணர் பிறவிலேயே ரமணர்கிட்ட கேக்குறாங்க ஹிட்லரு, ஏன்னா அந்த டயத்துல தான் அதெல்லாம் நடந்துன்னு இருந்தது. இந்த மாதிரி ஹிட்லர் இதில் பண்ணாருன்னா அவர் எதுவுமே சொல்லலையாம், ஒரே வார்த்தையில யாரு கண்டது, ஒருவேளை ஹிட்லர் கடவுளின் தூதராக கூட, கடவுளின் அவதாரமா கூட இருக்கலான்ட்டு போயிட்டார். ஏன்னா அவங்களுக்கு தெரியுது லாஜிக். இதை போல இயேசுவை கொடுமைப்படுத்த போய் அதனுடைய ரிசல்ட் இவங்க மூலமா வேலை செய்யுது. அப்ப நான் சொல்றேன், இப்போ இவங்க பண்றானுங்கள இவ்வளவு அநியாயம், கேரள பெண்களை இவ்வளவு அநியாயம் பண்ணிட்டு சட்ட ரீதியா மட்டும் அந்த அது தடை வாங்கி அதுக்கப்புறம் அது ரிலீவ் ஆயிட்டா அப்படியே விட்டுட்டு மாறோம். சரி சரி, அவங்க இப்பெல்லாம் சட்டம் வந்து அவங்களை தடை பண்ணிடுச்சு, இப்போ வந்து அவங்களுக்கு வந்து எந்த இதுவும் இல்லை அப்படின்னு தடை பண்ணுமா, பண்ணாது இல்ல. அது வந்து இருக்குது அவங்களுக்கு. நீங்க எச்சரிக்கையா இருக்கு, கடவுள் பேரால ஏமாத்திட்டு ஈஸியா தப்பிச்சிடலான்றது இல்லவே இல்லை. அதுதான் அந்த பழமொழி சொல்லுது, அரசன் அன்று கொள்ளும் தெய்வம் நின்று கொள்ளும். நின்று குனிச்சா இல்லையா அவ்வளோ
ஏன் இவ்வளோ தலையால தண்ணி குச்சி பாடு நடத்துறேன்னா இவ்வளோ கொடுமைக்காரனுங்க அவனுங்க. கடவுளின் சாபம் பெற்றவர்கள் அவங்க. என்னைக்கு இருந்தாலும் அந்த சாபம் அவங்கள அழிக்கும். அந்த டயத்துல நீங்க அவங்கள போயிட்டு வந்து கல்யாண காட்சி பண்றதும் வீடு வாசல் இது பண்றதும், நான் பேர் சொன்ன பாப்பராணியா எல்லாம் இன்னைக்கு வெளியே வர ஆரம்பிச்சிடுச்சு. நான் மட்டும் தான் சொல்றது, என்கிட்ட வரவே உங்ககிட்ட சொல்றேன். வெளியே வர ஆரம்பிச்சிடுச்சு. கொஞ்ச நாள்ல மெதுவா இவங்க நாங்க பிராமணர்கள் இல்ல நழுவானுங்க பாருங்க, இப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க. இப்பயோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன், நாங்க பிராமணர்கள் இல்ல இப்பயோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதனால இன்றைய வகுப்பு நான் இந்த ஜென்ரல் டாபிக்லயே எடுத்துன்னு போறேன். உங்களுக்கு இவ்வளவு நாள் உங்களுக்கு நடத்தின அந்த இதுவை அதனுடைய தொகுப்பா தான் இது இருக்கும். இனிமேலும் அப்படிதான் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது இது சம்பந்தமான சந்தேகங்கள்லாம் இருந்ததுன்னா என்கிட்ட தாராளமா இந்த மதியத்துல வரீங்களா 3 மணி 4 மணி கூட இது மாதிரி இருக்கு சமயம் இந்த மாதிரி இருக்கு. பாப்பா சொல்றது மட்டும் எடுத்து வந்து என்கிட்ட கேட்காது. இந்த ஒரு பாப்பா கிட்ட சொல்லி அவன் இப்படி சொன்னான்னு வந்து கேட்காதீங்க. அந்த இடத்துல நீ தோத்து போயிட்டேன்னு அர்த்தம் இல்லையா? பாப்பா கிட்ட ஒப்பீனியன் கேட்டாலே இது தோத்து போயின்னு அர்த்தம். உதாரணம் வேந்தர் இருக்கணும். பிராமண ஐடியாவை கேட்டு எல்லாம் ஒஞ்சானுங்க. இப்பவும் அரசாங்கமா அவங்க பேச்சு கேட்டு இப்ப நான் சொன்னேன் அரசியல் தலைவர் அவங்கள வச்சு யாக்கம் பண்றதும் என்ன ரொம்ப காமெடியா அதெல்லாம். நான் எங்க பெரிய சகோதரிகிட்ட பேசினேன்னு சொன்னேன், அது அந்த டாபிக்கே விட்டுட்டுங்க. அவங்க இப்பதான் இதெல்லாம் வராங்க, நீ சொல்றது கரெக்டு தான். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா புரியுது அவங்களுக்கு எப்படி உன்னை அழுத்தினாங்கன்றது. ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டூடெண்ட் போய் எப்படி தேர்ட் கிளாஸ் வர முடியும்? அவர் பிஎஸ்சிலையும் எப்படி செகண்ட் கிளாஸ் தான் நீ வந்தேன்னா அப்புறம் பொறுமையா உங்களுக்கு புரிய வச்ச எல்லாமே எப்படி கரெக்டாக டார்கெட் பண்ணி அடிக்கிற இது அப்படின்லாம் சொல்றது எல்லாம் புரிய வச்சுன்னு இப்போதான் புரியுது அவங்களுக்கு இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்களே இப்போ வந்து நான் சொன்னேன், இப்போ வந்து ஸ்டாலின் ஜெயிக்க மாட்டாருன்னு சொன்னாங்க. எலெக்ஷன் முன்னால் ஜெயிக்கவே மாட்டார். பெரிய பெரிய ஜோதிடர்கள் பெரிய பெரிய இவங்கெல்லாம் வச்சு யூடியூப்ல பேட்டி என்ன எடுக்கிறாங்க. அப்ப யாரோ பேரு எனக்கு மறந்து போச்சு. அவரு பெரிய ஜோசியர், அவர் மிஞ்சி 6 ஜோசியர். அவர் வந்து அதெல்லாம் இல்லை, அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அந்த கிரக நிலை ஜோத நிலை அதெல்லாம் பார்க்கும்போது அப்படின்றாரு. அப்ப அந்த அம்மா மடக்கிக்குது, இந்த கதைலாம் வேணாம் என்ன, அதை பார்க்கும்போது இதை பார்க்கும்போது வேணாம். அவரு ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டார்? ஜெயிக்க மாட்டார். ஷூரா தெரியுமா? கண்டிப்பா ஜெயிக்கும். அப்ப அவர் ஜெயிச்சுட்டு, ஏன்னா கணிப்புகள்லாம் அவர் தான் ஜெயிப்பான்னு சொல்லுது. ஜெயிச்சிட்ட உடனே உங்களை நான் பேட்டி எடுக்கிறேன். அப்ப நீங்க என்ன சொல்லுவோம், தாராளமா எடுங்க. அப்புறம் ஜெயிச்சிட்டாரு இல்லையா? அதுல ஒருத்தர் வேற ஒரு ஜோசியாரோ அவங்க மனைவியார் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா இவருக்கு வாய்ப்பே இல்லை எல்லா இடத்துலயும். அப்புறம் ஒரு காமெடி நடிகர் இருக்கிறார் இல்லையா, அவர் உடனே இதோட சந்தோஷமான செய்தி என்ன இருக்குது இல்லையா, அவர் ஜெயிக்க மாட்டாரு. அப்புறம் டக்குனு இப்போ 72வது வயசு வந்து அப்புறம் அவருடைய நாடக சபாக்கு சிஎம் தலைமையில எங்களுக்கும் அவங்க கலந்து குடும்பத்துக்கும் உழவுன்னு இருக்கான் சொல்லிட்டு பிராமி அப்படியே அவரை கூப்பிட்டு என்னதான் நடக்குன்னு தெரியல. இது நான் போய் ஏதாவது போய் தொலையுதுன்னா எல்லாமே வந்து எல்லாமே போய் புசுக்குங்க, என்னென்னமோ ஆடிங்க நடக்குதுங்க டான்ஸு, அதெல்லாம் நான் கிட்ட வரல. அப்போ எங்க பெரிய சிஸ்டர்கிட்ட கேட்டேன், கண்ணெதிர்க்கே நடந்தது இந்த மாதிரி, இவங்க எல்லாம் ஜெயிக்கவே மாட்டார், அது வாய்ப்பே கிடையாதுன்னத சர்வசாதாரணமா ஜெயிச்சு அப்புறம் ஜெயிச்சு 1 வருஷத்துல கவுந்துரும் 2 வருஷத்துல கவுந்துரும்ன்றது கூட இல்லாம சாலிடா வந்து 5வது வருஷம் முடியும். இல்லைனாலும் அது ஏதோ கொஞ்சம் அகஸ்மாத ஜெயிச்சிட்டாரு, அதான் 1 வருஷத்துல கவுந்துச்சு அந்த மாதிரி கூட பழி போட்டிருக்கலாம். சாலிடா நிக்கிறாரு. அப்ப ஏன் இதுல வந்து சாதாரணமாவே புரியுது வெளியில பார்க்கும்போது. இத வந்து அப்படின்னா பெரிய ஒரு ஸ்பான்டேனியஸா எனக்கு பதில் சொல்றாங்க. என்னன்னா அதெல்லாம் துர்கா சாலியில் வந்து பரிகார பூஜை பண்ணிட்டாங்க அப்பவே. முடிச்சா கதை முடிச்சா. இந்த அறியாமையை தான் சார் அவன் வந்து நல்லா யூஸ் பண்றான் பிராமணன். புரியுதா? இவங்களுக்கு ஒரு கீரல் கூட இவ்வளவு பெரிய ஜோசிச்சாங்க, அவங்க பெரிய பேர் ஆனவங்க இவ்வளவு சாலிடா சொல்லி ஒரு ஜெயிச்சாரு. அப்ப அது என்ன ஆச்சு புரியுதாப்பா? இப்ப அந்த அம்மாவை கூப்பிட்டு பரிகார பூஜைன்னு ஏதோ பண்ண வச்சுட்டானுங்க. பண்ணிட்ட உடனே இதே தான் இப்ப நான் சொன்னேன்ல, ஒரு எலெக்ஷன் வந்தா ஆளாளுக்கு மிருத்யுஞ்சய யாகம் பண்ண வச்சா யார் ஜெயிச்சாலும் இவனால் தான் ஜெயிச்சான். அப்போ
ஸ்டாலின் ஜெயிக்கவே மாட்டார் நீங்க பேட்டிலாம் கொடுத்துட்டு அவரை அதால ஒரு டிஃபேம் ஆகி தோக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? ஜனங்களாம் வந்து ஜெயிக்க மாட்டார், என்னத்துக்கு அவர் போடுவாங்க, திருப்பறதுக்கான இதுவா இருக்கலாம். ஒருவேளை ஜெயிச்சிட்டா அவருடைய கூடிய அந்த மாவு கூடிய பிடிச்சி ஒரு பரிகார பூஜை சீக்கிரட்டா பண்ணிட்ட உடனே இப்ப பாரு, அதெல்லாம் அவங்க வந்து பரிகார பூஜை, அந்த பரிகார பூஜையால் தான் ஜெயிச்சார். இது இந்த வீட்டுல இருக்கிற பெண்கள் வந்து ஏன் தான் இப்படி கவுக்குறாங்களோ எனக்கு ஒண்ணும் புரியல. சொந்த திறமையால இந்த அளவுக்கு பாடுபட்டு என்ன எவ்வளவு கெட்ட பேரே சம்பாரிச்சாங்க. அதெல்லாம் தாண்டி ஜனங்க அவங்க மேல நம்பிக்கை வச்சு ஜெயிக்க வைக்கிற அந்த அந்த இதுவை ஒரு ஒரு செகண்ட்ல வீட்டுல இருக்கிற அந்த அம்மா கவுத்துச்சுப்பாரு. அந்த நேரம் வரைக்கும் பாப்பானுங்களுக்கு பரிகாரம் உபயோகப்பட்டதோடு தான் ஜெயிச்சிட்டாரு மாதிரி கவுத்து எடுத்துட்டு போயிடுச்சு. நீ யார திருத்துவ? எங்க மூத்த சகோதரி இதே சொல்றாங்க, ரொம்ப கேஷுவலா சொல்றாங்க, ஒரு செகண்ட் கூட யோசிக்கல. அதெல்லாம் பண்ணி அவங்க பரிகார பூஜை பண்ணிட்டாங்க அப்பவே முடிஞ்சிச்சு. நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். வருகிற ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து வசந்த நவராத்திரி 9 நாள் பூஜை இங்கே நாம் செய்வோம். 9வது நாள் ராமர் பிறந்த நாள், ராம நவமி. அன்றைக்கும் அதையெல்லாம் நாம் சிறப்பாக கொண்டாடலாம். அனைத்து கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கும்.